ஹரிதாரம் பூசாத அழகு அன்னை தமிழ். மொழிகளுக்கு மூத்தவள், முருகனுக்கு பிடித்தவள், இரு விழிகளுக்குள் வந்து வெளிச்சம் கொடுத்தவள், நித்தமும் உயிர்ப்பவள், நீரைப் போல் எளியவள், உத்தமர் காந்தியையும் தனை எழுத வைத்தவள், அத்தனை நாவினிலும் ஆட்சி மொழி ஆனவள். ஆனாலும் ஆட்சி மொழி ஆவதற்கு மத்திய அரசிடம் போய் மன்றாடி நிற்பவள். தொன்று தொட்டு புகழின் உச்சி தொட்டவள், தொலைக்காட்சி தொகுப்பாளர்களால் காயம்பட்டவள். இலக்கியங்கள் அடுக்கி வைத்தால் இமயம் வரை இருப்பவள். இலங்கை வானொலி தமிழ் கேட்டு இன்னமும் சிரிப்பவள். காலமெல்லாம் நிலைத்திருக்கும் காவியங்கள் தந்தவள். கடவுளரின் கருவறைக்கும் அதிரடியாய் வந்தவள். கவிஞர்கள் நெஞ்சுக்குள்ளே கை குழந்தையாய் கிடப்பவள். கனிப்பொறி இணையத்துக்குள்ளும் கம்பீரமாய் நடப்பவள். செம்மொழி என்றதனால் எம்மொழி ஆனவள். எம்மொழி ஆனதனால் சிறந்தோங்கி செழிப்பவள். அன்னை தமிழே, உனக்கென் வணக்கம். வருகை தந்திருக்கிற சான்றோர்களுக்கும் கவிஞர்களுக்கும் எங்கள் வணக்கத்தை மிகுந்த அன்போடு தெரியப்படுத்துகிறோம். அது என்ன சுழலும் கவியரங்கம் என்று நீங்கள் கேட்கலாம். மொழி வாழ்த்துக்கெல்லாம் அதிக நேரம் எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை. அரங்க தலைவருக்கு பெரிய அர்ச்சனைகள் ஏதுமில்லை. ஒரே தலைப்புக்கு ஒவ்வொருவரும் ஒரு சுற்று வருவார்கள். அவ்வாறே ஒவ்வொரு தலைப்புக்கும் பல சுற்று வருவார்கள். இவர்கள் பல சுற்று வந்தாலும் உங்களுக்கு தலை சுற்றல் இல்லாமல் பார்த்து கொள்வார்கள். தலைப்பை நான் ஒரு முறை உங்களுக்கு வாசித்து விடுகிறேன். சுற்று 1, அன்னை தமிழ் வணக்கமும் அவரவர் தொடக்கமும். இதே தலைப்பிலே எல்லோரும் அவர்களை மிகச் சிறியதாக அறிமுகம் செய்து தமிழை வணங்கி தொடக்கத்தை அவர்கள் வழங்குவார்கள். அடுத்த 2வது சுற்றிலே கவி வண்ணம் தீட்டுக என்று 3 பேரை பற்றி மிகச் சுருக்கமான வரிகளிலே அவர்களை படம் பிடித்து காட்டுவார்கள். ஒன்று இந்திரஜித், அடுத்து குகன், அடுத்ததாக ஜடாயு. 3 பேரையும் கவி வண்ணம் தீட்டுக என்கிற தலைப்பிலே ஒரு மின்னல் கவிதைகளை உங்களிடத்திலே வழங்குவார்கள். சுற்று 3இல் இவைகள் பேசினால் என்ன பேசும் என்ற ஒரு கற்பனையை கவிதையை இங்கே வழங்குவார்கள். அரியணை ஏறிய பாதுகை என்ன பேசும் என்று பேசுவார்கள். ராவணன் மீட்டிய வீணை என்ன பேசும் என்று அவர்கள் யோசிப்பார்கள். அசோக வனத்தில் அழுத மலர்கள் என்ன பேசும் என்று யோசிப்பார்கள். அரியணை ஏறிய பாதுகை, ராவணன் மீட்டிய வீணை, அசோக வனத்திலே அழுத மலர்கள். இதுதான் அந்த தலைப்பு. சுற்று 4, இதுவெல்லாம் நடந்திருக்காவிட்டால் என்னவென்று இவர்கள் சொல்வார்கள். இதுவெல்லாம் நடந்திருக்காவிட்டால் என்ன? தசரதன் வரம் தந்திருக்காவிட்டால், வாலி வதம் நிகழ்ந்திருக்காவிட்டால், வீடனன் அடைக்கலம் நடந்திருக்காவிட்டால், இதெல்லாம் நடந்திருக்காட்டி என்ன ஆகும் என்று இவர்கள் பேசுவார்கள். அடுத்து சுற்று 5, முடிந்தால் இந்த சுற்றிலே அவர்கள் பங்கேற்கலாம் அல்லது விட்டுவிடலாம். நாங்கள் சாய்ஸ் ஒன்று கொடுக்கிறது. அதுக்காக இவர்கள் பங்கேற்கலாம் அல்லது விட்டுவிடலாம். இவர்கள் இன்று சந்தித்தால் வீடனன் கும்பகர்ணன் இருவரும் சந்தித்தால் என்ன பேசுவார்கள்? தசரதன் கைகேகி இருவரும் சந்தித்தால் என்ன பேசுவார்கள்? வாலி சுக்ரீவன் இவர்கள் சந்தித்தால் என்ன பேசுவார்கள்? அடுத்த சுற்று, இறுதி சுற்று, நிறைவு சுற்று, ராமனுக்கு அனுமன் எழுதும் ஒரு அன்பு மடல், ஒரு கடிதம். ராமனுக்கு அனுமன் எழுதும் ஒரு அன்பு மடல். இதையெல்லாம் நீங்கள் மனதிலே அப்படி தேக்கி வைத்திருக்க வேண்டும். இப்போது அவர் வணக்கமும் தொடக்கமும் அன்னை தமிழ் வணங்கி இப்போது வரவேற்பை தொடங்கி வைக்கிறார் அருமை கவிஞர்
சென்ற இடமெல்லாம் வெற்றி கொடியோடு விளங்கி வருகிற மகா சுந்தர் அவர்கள். வணக்கம். தமிழ்த்தாய் வாழ்த்து. கண்ணலென இனிப்பவளே, கணினிக்கு ஏற்றவளே, இன்னல்களை துளைத்தெடுத்து மின்னலென ஒளிர்பவளே, கண்ணியாய் இருந்தபோதும் கவிஞர்களை பெற்றவளே, அச்சில் புகுந்தவளே, என் ஆவி கலந்தவளே, கொச்சையாய் பேசி உன்னை குலைக்கின்ற வேளையிலும் பச்சை தமிழாய் பவனி வருபவளே, ஊடகத்தில் சிக்குண்டும் உருக்குலைந்து போகாமல் ஏடகத்தில் வீடகத்தில் இதயத்தில் வளர்பவளே, திரைப்படத்தால் நீ தீங்குற்ற போதிலும் உலக வரைபடத்தில் பெரும் பங்கை ஆட்சி செய்யும் பேரழகே, ஓலைச்சுவடிக்குள் ஓய்வெடுத்துக் கொள்ளாமல் மின்னுலகச் சோலைகளில் மின்னுகின்ற மென்மொழியே, செப்பு தகட்டுக்குள் செம்மாந்து இருந்தவளே, கணினி சிப்புக்குள்ளும் சிலிர்த்தெழுந்து செம்மொழியாய் ஆள்பவளே, கற்கண்டு மொழிகொண்டு காவியம் பாடிட்ட கம்பனை பெற்ற தாயே, சொற்கொண்டு விளையாடும் சின்னவன் என்னையும் கரை சேர்க்க வேண்டும் நீயே. அரங்கள் அமர்ந்திருக்கும் அத்தனை சான்றோருக்கும் என் அன்பான வணக்கம். தலைவருக்கு சில அர்ச்சனைகள். நீரோட்டம் போல் நெஞ்சில் தமிழ் ஊறும், நினைவெல்லாம் கவி மீன்கள் துள்ளி ஓடும், தேரோட்ட கவியரங்கை சுழல வைப்பாய், தேனூரும் வார்த்தைகளாய் மிரள வைப்பாய், யாரோடும் பகை கொள்ளா தங்கமூர்த்தி, யாரோடும் பகை கொள்ளா தங்கமூர்த்தி, யாழோடு இசையாகும் உந்தன் கீர்த்தி, காரோட்டம் கவிமுகில்கள் முழங்கிடட்டும், கடைக்குட்டி கவிஞன் இவன் வணக்கம் சொன்னேன். அருமை அருமை. அந்த மாணிக்க கவிதைகளை என் மனைவியிடம் காட்ட வேண்டும். கொஞ்சம் காணிக்கையோடு அதை கொஞ்சம் கவனமாய் நீங்கள் எழுதி தர வேண்டும். சுய அறிமுகம். காவிரி கரையில் பிறந்தவன், தஞ்சை விளத்தூர். காவிரி கரையில் பிறந்தவன், ஓவியனாக வளர்ந்தவன், காவியம் கற்றிடும் மாணவன், கன்னித் தமிழின் காதலன். என் பெயர் மகாசுந்தர். பெயரிலும் உணர்விலும் நான் பேரழகன், பெயரிலும் உணர்விலும் நான் பேரழகன். முன்னெழுத்திற்கு காரணம் இன்சியல், முன்னெழுத்திற்கு காரணம் என் அப்பா. நன்றி, வணக்கம். அருமையா. நெஞ்சை அல்லும் கவிதைகளை படைக்கும் தஞ்சை இனியன் தன்னை அறிமுகம் செய்து கொள்வார். வானச் சிவப்பழகும் கானக் குழலிசையும் மோனத் தவநிலையும் மூன்றாம் பிறையழகும் ஆனமட்டும் இன்பம் அளித்தாலும் முத்தமிழ் முன் போனதுவே அத்தனையும் பொய். கவியரங்கத் தலைவரே தங்கம் மூர்த்தி, நீ செய்யும் கவிதைகள் ஒவ்வொன்றும் சிற்பத்தின் நேர்த்தி. நீ வரையும் கவிதைகளால் வளர்கிறது புதுக்கோட்டையின் கீர்த்தி. நீ வரையும் கவிதைகளால் வளர்கிறது புதுக்கோட்டையின் கீர்த்தி. ஆம், வரலாறு படைத்த கவிஞர்களின் வரிசையில் உன் பெயரும் சேர்த்தி. புதுக்கோட்டையின் புன்னகை மன்னனே, எழுதுகோலை குழலாய் ஏந்திய கண்ணனே. புதுக்கோட்டையின் புன்னகை மன்னனே, எழுதுகோலை குழலாய் ஏந்திய கண்ணனே, வணக்கம். நீர் அழுந்தும் நிலத்தில் ஏர் அழுந்தும் எங்கள் சோழ நாட்டில், நீர் அழுந்தும் எங்கள் சோழ நாட்டில் ஏர் அழுந்தும் நீர் அழுந்தும் எங்கள் நிலத்தில் ஏர் அழுந்தும் எங்கள் சோழ நாட்டின் தேர் அழுந்தூரில் பிறந்தவன் கம்பன். கூர் அழுந்தும் எழுத்தாணி கொண்டு, கூர் அழுந்தும் எழுத்தாணி கொண்டு கார் அழுந்தும் காகுத்தன் கதை வடித்தான். தமிழ்த்தாயின் மார் அழுந்தும்படி குடித்த அமுதத்தை, தமிழ்த்தாயின் மார் அழுந்தும் படி குடித்த அமுதத்தில் மண்ணில் வேர் அழுந்தும் இதிகாசம் படைத்தான். அவன் சீர் அழுந்தும் விருத்தங்களால் ஜெயித்தான். அவன் சீர் அழுந்தும் விருத்தங்களால் ஜெயித்தான்.
போர் அழுந்தும் அவன் புகழ்கவிதை கேட்டால், போர் அழுந்தும் அவன் புகழ்கவிதை கேட்டால், பார் அழுந்தும் அவன் படைப்புக்கு நிகர் வைத்தால், பார் அழுந்தும் அவன் படைப்புக்கு நிகர் வைத்தால், கவிச்சக்கரவர்த்தி கம்பன் என்றால் உலகமகா கவிகளின் பேர் அழுந்தும். கவிச்சக்கரவர்த்தி கம்பன் என்றால் உலகமகா கவிகளின் பேர் அழுந்தும், அவர்களின் புகழ் அழுந்தும். எங்கள் தேரெழுந்தூர் கம்பனுக்கு திருவிழா நடத்துகிற காரைக்குடியே, கம்பனை கரைத்த குடியே, காரைக்குடியே எங்கள் கம்பனை கரைத்து குடியேன் என்று அழைக்கும் கவிதை குடியே வணக்கம். ஐயா கம்பன் அடிசூடிக்கு என் கனிவான வணக்கம். காரைக்குடியில் ஆண்டுதோறும் அவர் எடுக்கும் இந்த விழா கவிச்சக்கரவர்த்தி கம்பனே காலார நடந்து வரும் உலா. காரைக்குடியில் ஆண்டுதோறும் அவர் எடுக்கும் இந்த விழா கவிச்சக்கரவர்த்தி கம்பனே காலார நடந்து வரும் உலா. நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா, நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா, ஐயா மனிதராய் கனிந்து வந்த மாவாழைப்பலா. ஐயா மனிதராய் கனிந்து வந்த மாவாழைப்பலா. அனைவருக்கும் வணக்கம் சொல்லி என் முதல் சுற்றை முடிக்கலாம். அடுத்தடுத்த சுற்றுகளில் கம்பன் கூழ் குடிக்கலாம். அடுத்த கவிஞர் மூத்தவர், எங்களை போல் பலரை காத்தவர், முத்தமிழின் முழக்கம், பாவைகளின் விளக்கம், எங்கள் ஐயா மூப்பா அவர்கள், மு பாலசுப்பிரமணியம் அவர்கள். பாவசைக்க விரும்புகின்ற பருவமெல்லாம் தப்பாதென், பாவசைக்க விரும்புகின்ற பருவமெல்லாம் தப்பாதன், நாவசைப்பில் வந்து அழகாய் நடனமிடும் நல்லவள். பாவசைக்க விரும்புகின்ற பருவமெல்லாம் தப்பாதன், நாவசைப்பில் வந்தழகாய் நடனமிடும் நல்லவள். தேரெழுந்தூர் கம்பன் புகழ் திசையெல்லாம் ஒலிக்க விடும் காரைக்குடி வந்து என் கவியில் வரு சொல்லவள். காரைக்குடி வந்து என் கவியில் வரு சொல்லவள். சீரணிந்த தாயவள், செம்மொழியாம் தமிழவள். சீரணிந்த தாயவள், செம்மொழியாம் தமிழவள். பேரணிந்த அவள் பாதம் பிரியமுடன் வணங்குகிறேன். ஊரணியாய் நிலற்படத்தில் உயிர் தாங்கி வீற்றிருக்கும் காரைக்குடி என்னும் இவ் ஊர் அணியாய் நிலற்படத்தில் உயிர் தாங்கி வீற்றிருக்கும் கம்பன் அடிப்பொடியின் கால் தொட்டு வணங்குகிறேன். தகவுடைய சான்றோரை தலை வணங்கி போற்றுகிறேன். கவியரங்கத் தலைவர் வணக்கம். செஞ்சாட் கோட்டைக்கு இவர் தமிழ் செம்மல். எங்கள் புதுக்கோட்டைக்கு வைரக்கம்மல். இவரது உதடுகள் இடையில் புன்னகை ஊசல். அதுதான் இவரது வெற்றியின் வாசல். தமிழ்ச் சொற்கள் இவரது உச்சரிப்புக்காய் தவம் கிடக்கும். இவரது கவிதைகளில் அகமும் புறமும் கைகோர்த்து நடக்கும். தங்கம் மூர்த்தியை, தமிழுக்கு பகையனில் தாங்காமூர்த்தியை பொங்கும் தமிழால் போற்றி வணங்கினேன். என் தந்தை ஏர்பிடிக்க எழுந்து ஒரு சாலின் இடை, என் தாயோ விதை விதைக்க. என் தந்தை ஏர்பிடிக்க எழுந்து ஒரு சாலின் இடை, என் தாயோ விதை விதைக்க. எழுந்து நிமிர் விளைச்சலென உழவர்குடி உதித்தெழுந்து உங்கள் முன் நிற்கும் நான். தமிழாலே உழவு செய்யும் தமிழ் ஆசான்.
தமிழாலே உழவு செய்யும் தமிழ் ஆசான் மூப்பா நான் மீண்டும் வருவேன். நன்றி, வணக்கம். அடுத்து அறிமுகம் செய்ய காரைக்குடிக்கு வந்திருக்கிறது ஒரு தமிழ் குடி, அது ஆலங்குடி. பாட்டாலும் பேச்சாலும் கவியாலும் உள்ளத்தை கொள்ளை கொள்ளும் வெள்ளைச்சாமியை அன்போடு அழைக்கிறேன். அன்னையே தமிழே, அழகுமணி பெட்டகமே, அண்டமெல்லாம் பரவி நிற்கும் அமுதப் பெருங்கடலே, சுந்தரம் என்பதன் பொருளாய் நிற்பவளே, சுண்டு விரல் பிடித்தன்னை வழிநடத்தி செல்பவளே, பாவலர் நாவில் பாகாய் இனிப்பவளே, பாமரன் நெஞ்சமெல்லாம் பரவி கிடப்பவளே, கரும்பனை சுவடியில் சுவடு பதித்தவளே, கனிப்பொறிக்குள்ளும் கம்பீரமாய் புகுந்தவளே, கீழடியில் பண்பாடாய் உறங்கிக் கிடந்தவளே, கீர்த்தியுடன் தமிழனை மேலெழும்பச் செய்தவளே, மதம் பரப்ப வந்தாரையும் தமிழ் மனம் பரப்ப வைத்தவளே, எது வந்த போதும் எதிர்த்து நின்று வெல்பவளே, ஆங்கில பள்ளிகளுக்கு அந்நியமானவளே, ஆலய கருவறைக்குள் அடியெடுத்து வைக்காதவளே, உன் கோடி பிள்ளைகளில் நானும் ஒருவன், ஓடோடி வந்துந்தன் அடிபற்றும் சிறுவன், உனையன்றி எனையார்தான் கரையேற்றுவார், அன்னையே தமிழே உனைப்பாட என்னாவில் நடமாடுவாய். அவை வணக்கம். கம்பனின் புகழ்பாட கன்னித்தமிழ் விளையாட காரைக்குடி நகரினிலே கணேசனார் விதைபோட பொங்கும் புகழோடு புதுமணம் உறவாட எங்கும் கிளைவிட்டு எழுந்து நிற்கும் கம்பன் கழகம் வாழி. கம்பனின் புகழ் பரப்ப கம்பன் பாவை காரைக்குடிதன்னில் காணும்படி செய்த பழப்பா மூப்பா உள்ளிட்ட அத்தனை சான்றோர்களுக்கும் என் வணக்கம். வெள்ளை தாமரையில் வீற்றிருக்கும் நாமகள், வெள்ளை தாமரையில் வீற்றிருக்கும் நாமகள் நல்ல தமிழ் பிள்ளையொன்றை சமைக்க எண்ணம் கொண்டாள். தங்கத் தமிழை பாகாக்கி தரமாயதில் புன்னகை தூவி பூக்களின் மனம் கொஞ்சம் சேர்த்து புதுமையின் சாரத்தை சிறிது வார்த்து உதவியை ஒரு கைப்பிடியளவு சேர்த்து நட்பை கொட்டி அதில் கிளறிவிட்டு நல்ல பதத்தில் தமிழ் பதத்தில் இறக்கி வைத்தாள் தமிழ்த்தாய். அவர் பெயர் தங்கம்மூர்த்தி. அவையின் தலைவருக்கும் என்னை வளர்த்த சான்றோருக்கும் என் வணக்கம். கலைகள் செழித்து வேளாண்மை வறண்ட புதுக்கோட்டை மாவட்டத்தின் ஆலங்குடிக்கு அருகில் கீழாத்தூரில் பிறந்தவன். இசை கொஞ்சம், பாடல் கொஞ்சம், கவிதை கொஞ்சம், கதை கொஞ்சம், பேச்சு கொஞ்சம், எதுவாக இருந்தாலும் மனிதம் கொஞ்சம் கலந்து கொடுக்க நினைப்பவன். ஆலங்குடி வெள்ளைச்சாமி என் பெயர். பெயரில் ஏதோ வெள்ளை இருப்பதால் பலர் அவரவருக்கு பிடித்த வண்ணத்தை என் மேல் தெளிக்க நினைக்கிறார்கள். எப்படி இருந்தாலும் என் வண்ணம் வெள்ளை வண்ணம். நன்றி, வணக்கம். ஒவ்வொரு தலைப்பிலும் ஒவ்வொருவர் தங்களுடைய அந்த சிந்தனைகளை கொண்டு வருவார்கள். கவி வண்ணம் தீட்டுக. 3 பேரை பற்றிய கவி வண்ணத்தை மொத்தமாய் தீட்டுவார்கள். இந்திரஜித், குகன், ஜடாயு. என்னிலிருந்து நான் தொடங்குகிறேன். அது எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இந்திரஜித், மறைந்து வாழக் கற்றவன் மகன், நீதி மறந்து வாழக் கற்றவன் தந்தை. மறைந்து வாழக் கற்றவன் மகன், நீதி மறந்து வாழக் கற்றவன் தந்தை. பிள்ளை மனம் பித்து, பெத்த மனம் கல்லு. பிள்ளை மனம் பித்து, பெத்த மனம் கல்லு. வீழ வேண்டியவனா அவன், வாழ வேண்டியவன். வீழ வேண்டியவனா அவன், வாழ வேண்டியவன். மோகநாதனால் மேகநாதனின் வீரம் வீணாச்சு. மோகநாதனால் மேகநாதனின் வீரம் வீணாச்சு. இந்திரஜித்.
குகன் உணவுப் பொருளான மீனை பரிசு பொருளாய் மாற்றியவன். உணவுப் பொருளான மீனை பரிசு பொருளாய் மாற்றியவன். அன்பாய் இருப்பதற்கு அந்தஸ்து ஒரு தடையில்லை என்று நிரூபித்தவன். அன்பாய் இருப்பதற்கு அந்தஸ்து ஒரு தடையில்லை என்று நிரூபித்தவன். நட்பின் கற்பு நெறி தவறாதவன். கள்ளங்கபடமில்லாத நேசத்தால் வேடன் ஒருவன் சைவனானான். கள்ளங்கபடமில்லாத நேசத்தால் வேடன் ஒருவன் சைவனானான். நால்வரோடு ஐவனானான். துளசியைப் போல தூயவன். துளசியைப் போல தூயவன் என்பதால் காவியத்தின் கடைசி வரை வந்தவன். காவியத்தின் கடைசி வரை வந்தவன் குகன். ஜடாயு உறவை வளர்த்த பறவை. உறவை வளர்த்த பறவை. அநீதி கண்டு பொங்கி எழுந்த அப்பாவின் சிநேகிதர். அநீதி கண்டு பொங்கி எழுந்த அப்பாவின் சிநேகிதர் உயிர் கொடுப்பான் தோழன் என்பதை உணர வைத்தவன். உயிர் கொடுப்பான் தோழன் என்பதை உணர வைத்தவன். வாழும் வரை போராடிய வானம். வாழும் வரை போராடிய வானம். சிறகை இழந்தாலும் சிந்தை இழக்காமல் ராமனிடத்தில் அடைக்கலமான மாசில்லாத மற்றொரு தந்தை. ராமனிடத்தில் அடைக்கலமான மாசில்லாத மற்றொரு தந்தை ஜடாயு. அடுத்து குகனை, இந்திரஜித்தை, ஜடாயுவை மகாசுந்தர் தன் வரிகளிலே கொண்டு வந்து படம் பிடிக்கிறார். இந்திரஜித் அவன் ஈழத்தின் தளபதி. ராவணனின் துணிவான வாரிசு. தந்தை சொல் வேதம் என்ற மேகநாதன். தந்தை சொல் வேதம் என்ற மேகநாதன். தன்னுயிரை தந்திட்ட சோகநாதன். இந்திரனை வென்றதனால் சித்தனானான். இந்திரஜித் இந்திரனை வென்றதனால் சித்தனானான். இமைப்பொழுதில் மறைவதிலே எத்தனாவான். மந்திரப்போர் செய்வதிலே மாயக்காரன். மந்திரப்போர் செய்வதிலே மாயக்காரன். மறைந்திருந்து தாக்குவதில் ஜாலக்காரன். சிந்தையிலே நஞ்சு வைத்த தந்தைக்காக சிரத்தையே பறிகொடுத்த நேசக்காரன். தந்தைக்காய் உயிர் நீத்தான் இலங்கை வீரன். தசமுகனையே அளவைத்தான் இளைய சூரன். அடுத்தது குகன். கருப்பு நிறத்தில் எங்கேனும் பால் இருக்குமா? எப்படி? கருப்பு நிறத்தில் எங்கேனும் பால் இருக்குமா? கதிரவனில் சிறிதேனும் நீர் இருக்குமா? அருவருக்கும் தோற்றம்தான் பாறை போல, அன்பூரும் தேனூற்று அன்னை போல. உருவத்தால் தெரியாது உண்மை தோற்றம், உள்ளத்தால் உண்டாவதே அன்பின் ஏற்றம். கர்வத்தை சிறிதேனும் கல்லாம் அன்பு. கச்சிதமாய் சொல்வதென்றால் குகனே அன்பு. படிக்க தெரியாத வேடன் அவனை படம் பிடித்து காட்டுகிறான் கம்பநாடன். பண்பிலே நம்மை கவர்ந்த சேடன் அவன் படகோட்டும் சிருங்கி பேர நாடன். நடிக்க தெரியாத தொண்டன் அவன் நாயகனின் உளம் கவர்ந்த தோழன். நள்ளிரவை போல் அவன் கருப்பன் நம் நாயகனின் உளம் கவர்ந்த விருப்பன். மீனோடு தேன் கொண்டு வந்தான் அவன் மெய்ப்பொருளுக்கே அமிழ்தத்தை தந்தான். மெய்யுருக அன்பின் வழி சென்றான் அவன் மேன்மையினால் தாயனவே நின்றான். கடவுளையே கரை சேர்த்த ஓடன் அவன் கருணையிலே உயர்ந்த பண்பாடன். அவன் காகுத்தன் சோதரனாய் ஆனான் உள்ளம் கனிந்ததனால் உயர்வுக்கே போனான். அடுத்தது ஜடாயு. நள்ளிரவை போல கருப்பானவன். நீங்க சொல்றது அடேங்கப்பா. ஜடாயு. ஜடாயு தேசப்பறவை அல்ல, ஒரு நேசப்பறவை. அது வெறும் பறவை மட்டுமல்ல, சீதையை காக்க உயிர் நீத்த உறவு. அவன் வானப்பறவை அல்ல, ஞானப்பறவை. அவன் வானப்பறவை அல்ல, ஞானப்பறவை. தசமுகனோடு யுத்தம் செய்தான் ஜடாயு. அவன் போர் தொடுத்த வேகம் சிதைந்தது ராவணன் தேகம். உயிர் நீத்த சோகம் ஜானகிக்காய் அவன் செய்தான் தியாகம். இருந்தும் குறையவில்லை ராவணனின் மோகம். நன்றி, வணக்கம்.
தொடர்ந்து கவிஞர் தஞ்சை இனியன் அவர்கள். இந்திரஜித், குகன், ஜடாயு. இந்திரஜித். வீரர் என்பார்க்கெல்லாம் முன்னிற்கும் வீரன். கம்பனின் சொல் இது. வீரர் என்பார்க்கெல்லாம் முன்னிற்கும் வீரர் வீரன், உயிர் தந்த தந்தைக்காக உயிர் தந்த தீரன். உயிர் தந்த தந்தைக்காக உயிர் தந்த தீரன். தந்தை இறந்தால் ஈமத்தீயால் கொள்ளி வைப்பான் பிள்ளை. தந்தை இறந்தால் ஈமத்தீயால் கொள்ளி வைப்பான் பிள்ளை. இங்கே பிள்ளை சாக காமத்தீயால் கொள்ளி வைத்தான் தந்தை. குகன். ராமச்சந்திரனின் மீனவ நண்பன். ராமச்சந்திரனின் மீனவ நண்பன். தாய் சொல்லை தட்டாதே என்று, தாய் சொல்லை தட்டாதே என்று நாடோடியாய் புறப்பட்ட மன்னனுக்கு கிடைத்த படகோட்டி. அந்த வேட்டைக்காரனின் உள்ளம், அந்த வேட்டைக்காரனின் உள்ளம் ராமன் குடியிருந்த கோயில். அந்த வேட்டைக்காரனின் உள்ளம் ராமன் குடியிருந்த கோயில். அதனால்தான் ராமன் சொன்னான், நாம் ஒரு தாய் மக்கள் என்று. ராமனுக்கு தசரதன் ஈன்ற தந்தை. ராமனுக்கு தசரதன் ஈன்ற தந்தை ஜடாயு போன்ற தந்தை. ஜடாயு போன்ற தந்தை. ஒருவன் மகனுக்கு உயிர் கொடுத்தான், ஒருவன் மகனுக்காக உயிர் கொடுத்தான். ஒருவன் மகனுக்கு உயிர் கொடுத்தான், ஒருவன் மகனுக்காக உயிர் கொடுத்தான். செத்ததை தூக்கும் கழுகுகள், செத்ததை தூக்கும் கழுகுகள். ஆனால் தூக்கியதற்காக செத்த கழுகு ஜடாயு. கழுகுகளின் பெருமை இறக்கையிலே, கழுகுகளின் பெருமை இறக்கையிலே. ஜடாயு பெருமை பெற்றது இறக்கையிலே. அன்பு நண்பர் ஆலங்குடி வெள்ளைச்சாமி அவர்கள். இந்திரஜித். இலங்கையை பொறுத்தவரை தலையும் தளபதியும் அவனே. ஐயா என்ன சொல்லுங்க. இலங்கையை பொறுத்தவரை தலையும் தளபதியும் அவனே. அவனே ராவணனின் துணிவுள்ள வாரிஸ். காதலில் கலவி நிகழ்ந்திருந்தால் மகன் பிறப்பதுண்டு. காதலில் கலவி நிகழ்ந்திருந்தால் மகன் பிறப்பதுண்டு. தகப்பனின் ஒருதலை காதலுக்காய் போர் புரிந்து தன்னுயிர் ஈந்த தனையன் மேகநாதன் எனும் இந்திரஜித்தன். 10 தலை ராவணன் சீதையை கவர்ந்ததாலா போரில் மாண்டிருப்பான்? 10 தலை ராவணன் சீதையை கவர்ந்ததாலா போரில் மாண்டிருப்பான்? இல்லை, இல்லை. புத்திர சோகத்தால் மகன் இந்திரஜித் இழந்த சோகத்தால் மாண்டு போயிருப்பான். ஜடாயு. ஆள்பவரில் சிலருக்கு அகந்தையோடு பெருநட்பு, சிலருக்கோ நடிகையோடு கள்ள நட்பு. ஆள்பவரில் சிலருக்கு போலிச்சாமியாரோடு ரகசிய நட்பு. ஒரு சில ஆள்பவர்களுக்கு கம்பெனியோடு கம்பெனியாய் கலந்த நட்பு. அயோத்தியை ஆண்ட தசரதனுக்கோ பறவைகள் தலைவன் ஜடாயுவோடு நட்பு. நட்புக்காய் உயிர் கொடுத்த கதைகள் உண்டு. நண்பனின் மருமகளை காக்க உயிரிழந்த தகவல் உண்டா? புரிதலுள்ள மனிதர்களே செய்யாத தியாகத்தை புல்லினத்தின் தலைவன் செய்தான். அவன் பெயர் ஜடாயு. சீதையாம் நிலமகள் சீரை காக்க ஆகாயத்தில் ராவணனோடு சமர் புரிந்தான். அந்த ராவணனால் காயம்பட்டே உயிர் துறந்தான். கழுகரசனை யாரும் வசைபாடாதீர்கள், அவன் தியாகம் எண்ணி இசைபாடுங்கள். குகன். அயோத்திக்கு விடை கொடுத்து கரிய செம்மல் ராகவன் கானகம் ஏகும்போது ஏற்றமிகு தோழனாய் எல்லாமான சோதரனாயானவன் அந்த சிறுங்கி பேரத்தின் தலைவன். 1000 நாவாய்கள் அவனுக்கு இருந்தாலும் ஆனை போல பலர் வந்து துணை நின்றாலும் அண்ணலை அடுத்ததனால் அழியா புகழ் கொண்டவன். வைதேகியின் காதலிலே வள்ளல் விழுந்த பின்னே, வைதேகியின் காதலிலே வள்ளல் விழுந்த பின்னே அன்பெனும் அம்பால் ராமனின் நெஞ்சை துளைத்த வேடுவன். யார் இவன்? அன்பின் தூயவன், ஆற்றலின் நாயகன், பார்வையில் வலைஞன், பண்பிலே முதல்வன். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி ஆலங்குடி வெள்ளச்சாமி. இந்த சுற்றின் நிறைவாக மூத்த கவிஞர் ஐயா மூப்பா. இந்திரஜித்.
பெத்தப்பன் செய்த பெரும் பிழையதனின் காரணமோ, பெத்தப்பன் செய்த பெரும் பிழையதனின் காரணமோ, சித்தப்பன் ராமனிடம் சேர்ந்திருந்த காரணமோ, சித்தப்பன் ராமனிடம் சேர்ந்திருந்த காரணமோ, நிகும்பலை யாகமது நிலை குலைந்து போனாலும், நிகும்பலை யாகமது நிலை குலைந்து போனாலும் தனக்கு நிகர் இல்லாத தலை சிறந்த பெருவீரன், தனக்கு நிகர் இல்லாத தலை சிறந்த பெருவீரன். ஒரு காட்சி என்னை உறுத்தியது. போர் முகத்து மீண்டும் புகுவதன் முன் தந்தையினை ஓர் முறை பார்த்தான் உயிரணைய இந்திரஜித். போர் முகத்து மீண்டும் புகுவதன் முன் தந்தையினை ஓர் முறை பார்த்தான் உயிரணைய இந்திரஜித். என் முகத்தை தந்தையே இப்போதே பார்த்துக்கொள், என் முகத்தை தந்தையே இப்போதே பார்த்துக்கொள். போர் முகத்து புகுந்ததன் பின் பொருது வீழ்ந்தால் எனது ஆசை முகம் பார்க்கின்ற வாய்ப்புனக்கு இலை என்னும், எனது ஆசை முகம் பார்க்கின்ற வாய்ப்புனக்கு இலை என்னும் சேதியினை குறிப்பாக செப்புதற்கு பார்த்தானோ, சேதியினை குறிப்பாக செப்புதற்கு பார்த்தானோ. மகன் எனது பசி காமம் மன்னவன் நீ தீர்ப்பதன்றி, மகன் எனது பசி காமம் மன்னவன் நீ தீர்ப்பதன்றி, உன் காம பசி தீர்க்க ஒரு போரை நான் நடத்த செல்வது தகாது என தடுத்து திரும்பி அழைப்பனன்று, செல்வது தகாதென தடுத்து திரும்பி அழைப்பனன்று எண்ணியே தந்தை முகம் ஏங்கியவன் பார்த்தானோ, எண்ணியே தந்தை முகம் ஏங்கியவன் பார்த்தானோ. இதுதான் நான் உன்னை இறுதியாய் பார்ப்பதென்று, இதுதான் நான் உன்னை இறுதியாய் பார்ப்பதென்று கடைக்கண்ணால் தந்தையினை கடைசியாய் பார்த்தானோ, கடைக்கண்ணால் தந்தையினை கடைசியாய் பார்த்தானோ. கைகள் அறுபட்டான், கழுத்தும் அறுபட்டான், களத்தினிலே தலை வேறு உடல் வேறாய் கூறுபட்டான். கைகள் அறுபட்டான், கழுத்தும் அறுபட்டான், களத்தினிலே தலைவேறு உடல் வேறாய் கூறுபட்டான். கொல்லப்பட்டான் என்று கூறுவது அன்றி, கொல்லப்பட்டான் என்று கூறுவது அன்றி அவன் வெல்லப்பட்டான் என்று விளம்ப எனக்கு இயலவில்லை. கொல்லப்பட்டான் என்று கூறுவது அன்றி அவன் வெல்லப்பட்டான் என்று விளம்ப எனக்கு இயலவில்லை. அடுத்து குகன். பெற்ற தாய் வளர்த்த தாய், பெற்ற தாய் வளர்த்த தாய் இருவருக்கும் மேலானதாய், பெற்றதாய் வளர்த்ததாய் இருவருக்கும் மேலானதாய் ராமனிடம் அன்பு காட்டிய மேலான தாய், ராமனிடம் அன்பு காட்டிய மேலான தாய் என்று இலக்குவன் உரைத்ததாய், என்று இலக்குவன் உரைத்ததாய் கம்பகவி வரைந்தது முத்தாய், என்று இலக்குவன் வரைந்ததாய் கம்பகவி வரைந்தது முத்தாய். அவனை அன்பின் வித்தாய், அவனை அன்பின் வித்தாய். ஜடாயு. பெற்ற தயரதன் பெறாத பேரை நற்றவ ஜடாயு ராமனால் பெற்றான். பெற்ற தயரதன் பெறாத பேரை நற்றவர் ஜடாயு ராமனால் பெற்றான். அறத்தை காக்க ஆருயிர் நீத்ததால் இறை உரு ராமன் ஈமக்கடன் செய்யும் பிறர்க்கரு வாய்ப்பை ஜடாயு பெற்றான். பிறர்க்கரு வாய்ப்பை ஜடாயு பெற்றான். ஜனநாயகம் தன் சிறகினை இழந்தால், ஜனநாயகம் தன் சிறகினை இழந்தால் சர்வாதிகாரமே அத்துமீறும். ஜனநாயகம் தன் சிறகினை இழந்தால் சர்வாதிகாரமே அத்துமீறும். ராவணன் பற்றிய சீதையை காக்க பறவை ஜடாயு போரை நடத்தி சிறகை இழந்த கதை, சிறகை இழந்த கதை அதை கூறும். நன்றி, வணக்கம். இவைகள் பேசினால் என்ன பேசும்? அதுதான் ஒரு கற்பனை. கவியரங்கத்தில் பல தலைப்புகளை நான் கொடுத்தேன். ஒரு தலைப்பை கவிஞர் மகாசுந்தர் கொடுத்தார்.
அதில் இருக்கிற சதித்திட்டத்தை சற்று முன்னர் தான் நான் தெரிந்து கொண்டேன். மகாசுந்தர் அவர்கள் கொடுத்த தலைப்பு அரியணை ஏறிய பாதுகை. நாங்கள் பாதுகைகளெல்லாம் அங்கு கலட்டி விட்டுத்தான் வந்தோம். மகாசுந்தர் கொடுத்த தலைப்பு அது. அரியணை ஏறிய பாதுகை என்ன பேசும், அதுதான் இப்ப தலைப்பு. என்னை போல் அர்ப்பனுக்கு வந்த வாழ்வை பார்த்தீர்களா? பதாகை பேசுகிறது. என்னை போல் அர்ப்பனுக்கு வந்த வாழ்வை பார்த்தீர்களா? குனிந்தே கிடந்த உங்களையெல்லாம் நான் நிமிர வைத்திருக்கிறேன். குனிந்தே கிடந்த உங்களையெல்லாம் நான் நிமிர வைத்திருக்கிறேன். 2 கால்களை எப்போதும் சுமப்பவன் நான். அரியணை ஏறியதற்கு பிறகு 4 கால்கள் என்னை சுமக்கின்றன. எப்போதும் நான் தான் முள்ளை குத்துவேன். இந்த அரியணை முள்ளாய் மாறி என்னை குத்துகிறது. காலணி திருடும் கனவான்களே வாருங்கள், காலணி திருடும் கனவான்களே வாருங்கள், என்னை எடுத்து போய் ஒரு ஏழையின் பொசுக்கும் கால்களில் போட்டு விடுங்கள். என்னை எடுத்து போய் ஒரு ஏழையின் பொசுக்கும் கால்களில் போட்டு விடுங்கள். யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே. இது அரியணை ஏறிய பாதுகை பேசியதை போல ராவணன் மீட்டிய வீணை பேசினால் என்ன பேசும்? ராவணனுடைய வீணை பேசினால் அது என்ன பேசும்? 20 கரங்களும் இணைந்தன்னை இசைத்ததெல்லாம் ராவணனுடைய வீணை பேசுகிறது. 20 கரங்களும் இணைந்தன்னை இசைத்ததெல்லாம் ஒருதலை ராகம்தான். 20 கரங்களும் இணைந்தன்னை இசைத்ததெல்லாம் ஒருதலை ராகம்தான். தலை 10 பாடல்களை இசைக்கலாம், இப்படி குத்து பாடல்களை இசைக்கலாமா? தலை 10 பாடல்களை இசைக்கலாம், இப்படி குத்து பாடல்களை இசைக்கலாமா? விரல்களால் நரம்புகளை மீட்டி, குரல்களால் லயங்களை காட்டி மனங்களை கடத்தலாம், இப்படி மங்கையை கடத்தலாமா? ராவணனின் வீணை பேசுகிறது. விரல்களால் நரம்புகளை மீட்டி, குரல்களால் லயங்களை காட்டி மனங்களை கடத்தலாம், இப்படி மங்கையை கடத்தலாமா? என்னை மடியில் வைத்து இசைத்தால் ஆயுள் கூடும். இசை என்னை மடியில் வைத்து இசைத்தால் ஆயுள் கூடும். இன்னொருவன் பெண்ணை மடியில் வைத்து இசைத்தால் ஆயுள் போய்விடும் என்பதை அறியாதவரா நீங்கள்? நாதத்தோடு மீட்டினால் என் நரம்புகள் சிலிர்க்கும், காமத்தோடு மீட்டினால் என் நரம்புகள் கேலியாய் சிரிக்கும். நாதத்தோடு மீட்டினால் என் நரம்புகள் சிலிர்க்கும், காமத்தோடு மீட்டினால் என் நரம்புகள் கேலியாய் சிரிக்கும். வீணையும் பெண்ணையும் வாசிக்கவும் நேசிக்கவும் கற்க வேண்டும். வீணையையும் பெண்ணையும் வாசிக்கவும் நேசிக்கவும் கற்க வேண்டும். இல்லையெனில் நான் இசைத்ததெல்லாம் மௌன ராகம்தான். அந்த மௌன ராகம் மரண ராகமாய் மாறும். அசோகவனத்தில் அழுத பூக்கள். அசோகவனத்தில் அழுத பூக்கள் பேசினா என்ன பேசும்? எங்கள் மெல் இதழ்களில் கிடப்பவை பனித்துளிகள் அல்ல, கண்ணீர் துளிகள். பூக்கள் எங்கள் மெல் இதழ்களில் கிடப்பவை பனித்துளிகள் இல்லை, கண்ணீர் துளிகள். தினம் தினம் நாங்கள் எழுவது அசோகவனத்தில் அழுத மலர்கள். தினம் தினம் நாங்கள் எழுவது மலர்வதற்காக அல்ல, அழுவதற்காக. அயோத்தி நந்தவனத்தின் மலர்களை சூடிய கூந்தலில் சீதை, அயோத்தி நந்தவனத்தின் மலர்களை சூடிய கூந்தலில் நாங்கள் குடியேற முடியவில்லையே என்கிற துயரத்தில் நாங்கள் இருக்கிறோம். வண்டாடும் வனத்துக்கு வந்த எங்கள் தேவதையை கொண்டாட முடியவில்லையே, வண்டாடும் வனத்துக்கு வந்த எங்கள் தேவதையை கொண்டாட முடியவில்லையே என்கிற திண்டாட்டத்தில் தினம் தினம் நாங்கள் அழுகிறோம். அசோகவனத்தில் அழுத பூக்கள்
தொடர்ந்து 3 தலைப்புகளிலும் ஆலங்குடி வெள்ளைச்சாமி அவர்கள். இவைகள் பேசினார். அரியணை ஏறிய பாதுகை. சில்லறைகளும் அல்லக்கைகளும் கூட சிரிக்கிறார்கள் என்னை பார்த்து. செருப்புக்கு வந்த வாழ்வென்று சிடுசிடுக்கிறார்கள் என் இடம் பார்த்து. குற்றம் என்ன செய்தேன் கூறுங்கள், இல்லையேல் என் கட்சிக்கு மாறுங்கள். அரியணை ஏற ஆள் பிடித்தேனா? அரியணை ஏற ஆள் பிடித்தேனா? அவர்களை விடுதியில் அடைத்து வைத்தேனா? வாக்கு கேட்டு வலம் வந்தேனா? வாக்குறுதியோடு பணம் தந்தேனா? நாக்கூசாமல் பொய்யேதும் சொன்னேனா? நல்லவர் வாழ்வை கெடுத்து வைத்தேனா? சாதி சண்டையை மூட்டிவிட்டேனா? சமயம் பார்த்து சமய கலவரத்தில் கொலை செய்தேனா? ஊழல் செய்து பொருள் சேர்த்தேனா? அதை உலக வங்கியில் போட்டு வைத்தேனா? அரக்க மனம் படைத்தேனா? ஆட்சியை கவிழ்த்தேனா? எரிபொருள் விலையை ஏற்றினேனா? எதற்கெடுத்தாலும் வரியை மாற்றினேனா? என்ன குற்றம் செய்தேன் என சீண்டி பார்க்கிறீர்கள்? ஒன்று தெரியுமா உங்களுக்கு? அரியாசனத்தில் அமர்ந்தபின் பலர் ஜோடி தேடுவார்கள். நான் மட்டும்தான் ஜோடியோடு அரியாசனம் அமர்ந்தவன். மகுடம் போல எனக்கு மமதை இல்லை, யார் தலையிலும் ஏறி நிற்கும் கர்வம் இல்லை. ராமனின் பாதம் ஒருமுறை பட்டதற்கே கல்லான அகலிகை பெண்ணானாலாம். மன்னவன் ராமன் மலர்பாதத்தில் மண்கூட படாமல் காத்து வந்தேன். அந்த மண்ணில் உராய்ந்தே தேகம் மெலிந்தேன். சிம்மாசனம் எனக்கு சம்மதமில்லை. ஆனாலும் எனக்குள் நானே அழுது கொள்கிறேன். என்னை பிரிந்த சீதாராமன் எப்படி நடந்திருப்பார்? என்னை பிரிந்த சீதாராமன் எப்படி நடந்திருப்பார்? ராவணன் மீட்டிய வீணை. மாற்றான் மனையாளை தீண்ட நினைத்ததால், மாற்றான் மனையாளை தீண்ட நினைத்ததால் ஈழத்து மன்னனோடு எனக்கு பேச விருப்பமில்லை. எதிரே இருக்கும் உங்களோடு பேசுகிறேன். சாமகானம் பாடுவதில் வல்லவன்தான் அவன். அதில் பாதி எனக்கும் பங்குண்டு. சீதைக்கு மட்டுமா கற்புண்டு? சீதைக்கு மட்டுமா கற்புண்டு? எனக்கும் உண்டு. ஆகவே அவன் மேல் எனக்கு சம்மதமில்லை. விதவையாய்க்கூட இருக்கிறேன். அவன் வாசிப்பதில் எனக்கு விருப்பமில்லை. அசோகவனத்தில் அழுத பூக்கள். கம்பன் பாடிய கற்பனை. அயோத்தி விட்டு ராமன் ஆரண்யம் கிளம்பிய போது ஆவும் அழுதது, அதன் கன்றும் அழுததென்றான். ஒரு அறியா பிள்ளை அழுததென்றான். உச்சபட்ச சோகம் வைத்தான் கம்பன். கட்டியவனை ஏமாற்றி கவர்ந்து சென்ற ராவணன் அசோக வனத்திலே அப்படியே சிறை வைத்தான் சீதையை. அழுது கொண்டே இருக்கிறாள் சீதை. அருகில் ஆறுதல் சொல்கிறாள் திரிசடை. சீதையின் வெளிகளில் நீர் வழுகிறது. தேன் சிந்தும் பூக்களில் கண்ணீர் சிந்துகின்றன. பிறந்தது முதல் சிரிப்பதுதானே பூக்களின் இயல்பு. பிறந்தது முதல் சிரிப்பதுதானே பூக்களின் இயல்பு. பின்பு ஏன் அழுது தவிக்கின்றன? நிலமகள் சீதை பூக்களும் நிலத்தின் பிள்ளைகள் தானே. சகோதர பாசத்தில் தன் நிலை எண்ணி அழுகின்றன. அசோக வனத்தில் பூக்கள் சீதையும் சேர்த்து. நன்றி. அடுத்ததாக ஐயா மூப்பா அவர்கள். அரியணை ஏறிய பாதுகை பேசினால், நான் தன்னை தேய்த்து பிறரை காக்கும் தன்னல மறுப்பின் அடையாளம். நான் தன்னை தேய்த்து பிறரை காக்கும் தன்னல மறுப்பின் அடையாளம். காலில் அணிந்தவர் காயம்படாமல் காக்கும் அன்பின் அடையாளம். காலில் அணிந்தவர் காயம்படாமல் காக்கும் அன்பின் அடையாளம். இருக்கும்போது பாலால் காத்து, இருக்கும்போது பாலால் காத்து இறந்த பின்னும் தோலால் காத்திட முனைந்த பசுவின் முகத்தை காட்டும் பாதுகை பண்பின் அடையாளம். பாதுகை பண்பின் அடையாளம். அன்பும் பண்பும் தன்னல மறுப்பும் ஆட்சி புரிவோர்க்கு அவசியம் என்னும்
அன்பும் பண்பும் தன்னல மறுப்பும் ஆட்சி புரிவோர்க்கு அவசியம் என்னும் உண்மை உரைக்க அரியணை ஏறிய உயரிய தத்துவ அடையாளம். உண்மை உரைக்க அரியணை ஏறிய உயரிய தத்துவ அடையாளம் என்று பாதுகை இயம்பிடும் வழியில் நாடு நடப்பதே நல் அடையாளம். நாடு நடப்பதே நல் அடையாளம். ராவணன் மீட்டிய வீணை பேசினாள். ராவணன் மீட்டிய வீணை பேசினாள். ராவணன் எடுத்து வீணையை மீட்டினால் எழுமா 10 தலையின் ராகம். ராவணன் எடுத்து வீணையை மீட்டினால் எழுமா 10 தலையின் ராகம். ஒருதலை ராகமே ஒலித்திருக்கும். ஒருதலை ராகமே ஒலித்திருக்கும். அதில் தருதலை ராகமே பிறந்திருக்கும். அதில் தருதலை ராகமே பிறந்திருக்கும். இதில் தலைவரது கருத்தும் என் கருத்தும் ஒத்திருக்கும். இதில் கவியரங்க தலைவரது கருத்தும் என் கருத்தும் ஒத்திருக்கும். தேவகானத்தை இசைக்க மறந்து பாவகானமே எழுந்திருக்கும். தேவகானத்தை இசைக்க மறந்து பாவகானமே எழுந்திருக்கும். காமகானமே தொடர்ந்து அவனது கைப்படும் நரம்பால் உதித்திருக்கும். காம கானமே தொடர்ந்து அவனது கைப்படும் நரம்பால் உதித்திருக்கும். தகாத ராகம் பற்பல தோன்றி, தகாத ராகம் பற்பல தோன்றி முடிவில் முகாரியில் முடிந்திருக்கும். முடிவில் முகாரியில் முடிந்திருக்கும். அசோக வனத்தில் அழுத பூக்கள். அசோக வனத்தில் அழுத பூக்கள் சீதைக்காய் அழுவதா? சீதைக்காய் அழுவதா? ராவணன் செய்த செயலுக்காய் அழுவதா? இல்லை இல்லை, பாதை தடுமாறிய தலைவனின் பாதகம் கண்டு நொந்து அழுவதா? இல்லை இல்லை, பாதை மாறிய தலைவனின் பாதகம் கண்டு நொந்து அழுவதா? இலங்கை இனிமேல் என்னுருமோ என கலங்கி அழுவதா? கண்ணீர் சொரிவதா? சிறைப்பட்டிருக்கும் சீதையினாலே கரைபட்டிருக்கும் இலங்கையை மீட்கும் மீட்பர் யாரென மிரண்டு அழுவதா? சிறைப்பட்டிருக்கும் சீதையினாலே கரைபட்டிருக்கும் இலங்கையை மீட்கும் மீட்பர் யாரென மிரண்டு அழுவதா? என்றே அசோக வனத்து பூக்கள் அன்றே அழுததோ? என்றே அசோக வனத்து பூக்கள் அன்றே அழுததோ? ஆரறிவார் இதை? நன்றி. மகா சுந்தர் அறிவார், வாங்க, வருக. இவைகள் பேசினால் அரியணை ஏறிய பாதுகை பேசவில்லை. அரியணை ஏறியவுடன் பாதுகையை காரைக்குடியில் இயங்கும் கம்பன் தொலைக்காட்சி ஒரு பேட்டி கண்டால் எப்படி இருக்கும்? மு மேத்தாவின் நினைவு வருகிறது. அவர்தான் இந்த கவிதைக்கு பாதிப்பு. பேட்டியாளர் கேட்கிறார், நாட்டு மக்களுக்கு நீங்கள் தரும் செய்தி இது ஒரு இடைக்கால ஏற்பாடு. பொதுச் செயலாளர் பதவிக்கு போட்டியிட விருப்பமா? பதில் இல்லை. என்றும் எங்கள் ஒற்றை தலைவன் ராமன் தான். பதவியேற்ற நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள்? பாதுகை சொல்கிறது, இது பதவி ஏற்பல்ல, பணி ஏற்பு. ராகவன் கால்களை அலங்கரித்த நான் சற்று கௌரவம் பெறுகிறேன். ஆனாலும் துளியும் கர்வம் இல்லை. ஸ்ரீராமன் கால் துகள் பட்டதால் கல் பெண்ணாகும் என்றால், ஸ்ரீராமன் கால் துகள் பட்டதால் கல் பெண்ணாகும் என்றால், காலே பட்டால் என்ன ஆகும்? செருப்பு கூட சிம்மாசனம் ஏறும். மகுடத்தின் நிலை பற்றி உங்கள் கருத்து? மேலே இருப்பதனால் பெருமை இல்லை, கீழே இருப்பதனால் இழிவும் இல்லை. நிலை மாறும், ஒரு நாள் மகுடங்கள் தலை மாறும். அடுத்தது ராவணன் மீட்டிய வீணை. வீணை பேசுகிறது. ராவணனை தொழுத நான் இன்று அழுகின்றேன். தொழுத நான் அழுகின்றேன். ரோம் நகர் எரிந்தபோது நீரோ மன்னன் இசை மீட்டினானாம். இலங்கை வேந்தா நீரோ, எம்மை கொடியில் வைத்தாய், மடியில் வைத்தாய், இசையை ஆழ் மனத்தின் அடியில் வைத்தாய். பிறகு ஏன் சிவன் வைத்த சிந்தையில் சீதை வைத்தாய்?
பிறகு ஏன் சிவம் வைத்த சிந்தையில் சீதை வைத்தாய்? இல்லை இல்லை, உனக்கு நீயே சிதை வைத்தாய், இலங்கையை சிதைய வைத்தாய். மண்டோதரியும் நானு மட்டுமே அவன் மடியில் தவழ்ந்தோம். மண்டோதரி ராவணனின் இதய வீணை. மண்டோதரி ராவணனின் இதய வீணை. இதய வீணையை விட்டுவிட்டு இன்னொரு பெண்ணை அவன் நினைக்கலாமா? சுகராகம் அவன் மீட்ட நரம்பாயிருந்தேன், இலங்கை சிறக்க உரமாயிருந்தேன். காமத்தால் வரம்பை மீறினான் மன்னன். சாமகானம் பாடியவன் காமகானம் பாடினான், சோககானம் கேட்டது. சுருதி மாறிய ராகம் ராவணம், அதனால் இலங்கையே ஆனது வனம். காரணம் அவனது ஆவணம், தொழுத நான் இன்று அழுகின்றேன். நிறைவாக அசோகவனத்தில் அழுத பூக்கள். இது கம்பன் பாடாத கற்பனை, கவிஞர் மனத்தில் உதித்த கற்பனை. பூமித்தாய் பெற்றெடுத்த பிள்ளைகள் நாம், பிறந்து சிறந்தவர்கள் நாங்கள். பூக்கள் சொல்கிறது பிறந்து சிறந்தவர்கள் நாங்கள். சீதையோ சிறந்தே பிறந்தவள். நீலமலர் அழுதது, அந்தோ சீதா அழாதே, என் நிறவண்ணன் தாமரை கண்ணன் ராமன் வருவான், மகிழ்ச்சி தருவான். சூரியகாந்தி சொன்னது, சூரியன் உதிக்கும் திசையே நான் கண்விழிக்கும் கிழக்கு, சூரிய குலம்தான் நம்மிருவருக்கும் இருள் போக்கும் விளக்கு. ரோஜா சொன்னது, அயோத்தி ராமனுக்கு இன்முகம் காட்டுகிறாய் சீதையே, அயோத்தி ராமனுக்கு இன்முகம் காட்டுகிறாய், பறிக்க நினைக்கும் அரக்கனுக்கோ மூர்க்க முள் நீட்டுகிறாய். ஒரு நாள் என் சிவப்பு வண்ணத்தில் இலங்கையில் ராவணன் ரத்தம் சிந்தும், ராமன் கைவண்ணம் அங்கு காண்போம். கண்ணீரிலும் ஆறுதல் தந்தன பூக்கள். நன்றி. நன்றி ஐயா. இந்த சுற்றின் நிறைவாக இனிய கவிஞர் இனியன். அரியணை ஏறிய பாதுகை. தலை மகுடம் இருக்க வேண்டிய இடத்தில் கால் மகுடத்தை கொண்டு வைத்தான் பரதன். தலை மகுடம் இருக்க வேண்டிய இடத்தில் கால் மகுடத்தை கொண்டு வைத்தான் பரதன். பட்டாபிஷேகம் நடக்கிற இடத்தில் பாட்டா அபிஷேகம் செய்தான் பரதன். ஆட்சியும் செருப்பும் ஒன்றுதான், ஆட்சியும் செருப்பும் ஒன்றுதான், இரண்டும் நன்றாக நடக்க வேண்டும். ஓட்டுகளால் உருவாகிறது ஆட்சி, ஓட்டுகளால் உருவாகிறது ஆட்சி, ஒட்டுகளால் உருவாகிறது செருப்பு. ஆனால் இரண்டையும் உருவாக்க பசைதான் வேண்டும், ஆனால் இரண்டையும் உருவாக்க பசைதான் வேண்டும். தேர்தல் என்றாலேயே கமிஷன் தான். ஜெயித்தவனுக்கும் தோற்றவனுக்கும் எவ்வளவு வித்தியாசம் என்று கேட்டால் 1000 என்கிறார்கள். 1000 என்று கேட்டால் ஜெயித்தவன் கொடுத்தது 2000, தோற்றவன் கொடுத்தது 1000 என்கிறார்கள். அது சரி, எத்தனையோ உடைமைகள் இருக்க, எத்தனையோ உடைமைகள் ராமனிடம் இருக்க பாதுகையை கொண்டு வந்தான் பரதன் ஏன்? 14 ஆண்டுகள் ராமனின் பாதம் அயோத்தியில் படக்கூடாது என்று அறிவித்தாள் கைகேயி. 14 ஆண்டுகள் ராமனின் பாதம் அயோத்தியில் படக்கூடாது என்று அறிவித்தாள் கைகேயி. ஆனால் 14 ஆண்டுகளும் ராமனின் பாதங்கள் தான் அயோத்தியை ஆண்டன என்று பதிவு செய்தான் பரதன். ராவணன் மீட்டிய வீணை வசையினால் வீழ்ந்தாலும் இசையினால் வாழ்ந்து கொண்டிருப்பவன் ராவணன். வசையினால் வீழ்ந்தாலும் இசையினால் வாழ்ந்தவன் ராவணன். வினையினால் வீணானவன், வினையினால் வீணானவன், வீணையினால் கோணானவன், வீணையினால் கோணானவன். இசைக்கும் இச்சைக்கும் என்ன வேறுபாடு தெரியுமா? இசைக்கும் இச்சைக்கும் என்ன வேறுபாடு தெரியுமா? இச்சைக்கு மட்டும்தான் இச்சு உண்டு. இசைக்கும் இச்சைக்கும் என்ன வேறுபாடு தெரியுமா? இசை விரும்பி கேட்பது, இச்சை விரும்புவதையெல்லாம் கேட்பது. இசையால் சிவனையே வசமாக்கி தலை நிமிர்ந்து நின்றான் ராவணன். இசையால் சிவனையே வசமாக்கி தலை நிமிர்ந்து நின்ற ராவணன்
இச்சையால் சீதையை வசமாக்க முடியாமல் தலைகுனிந்து சென்றான். அசோகவனத்து பூக்கள். சீதை பிரிந்தாள் ராமனை. சீதை பிரிந்தாள் ராமனை. அந்த அசோகவனமே சீதைக்கு அராமனை. அந்த அசோகவனமே சீதைக்கு அராமனை. ராமனுடன் சேர்ந்து தீயை வலம் வந்தாள் மிதிலையில். ராமனுடன் சேர்ந்து தீயை வலம் வந்தாள் மிதிலையில். சீதையை சுற்றி தீ வலம் வந்தது இலங்கையில். சீதையை சுற்றி தீ வலம் வந்தது இலங்கையில். வெயிலிடை தந்த விளக்கு என ஒளியில்லா மெய்யாள். வெயிலுக்கு முன்னால் வைத்த விளக்கு போல ஒளி இழந்த மெய்யாள் சீதை. சீதை இமைகளால் அழுது கொண்டிருந்தாள். அசோகவனத்து பூக்களோ இதழ்களால் அழுது கொண்டிருந்தன. அங்கே தேன் குடிக்க வந்த வண்டுகள் திரும்பிச் சென்றன. அங்கே தேன் குடிக்க வந்த வண்டுகள் திரும்பிச் சென்றன. சீதையின் துயர் கண்டு கலங்கிய பூக்களில் கண்ணீர் சுரந்ததென்று தேன் குடிக்க வந்த வண்டுகள் திரும்பிச் சென்றன. அசோகவனத்தில் 10 தலைகளைக் கண்டு பயந்த சீதைக்கு, அசோகவனத்தில் 10 தலைகளைக் கண்டு பயந்த சீதைக்கு ஆறுதலாய் இருந்தவை சடையும் பூக்களும் தான். ஆறுதலாய் இருந்தவை சடையும் பூக்களும் தான். சுற்று 4. இதுவெல்லாம் நடந்திருக்காவிட்டால், தசரதன் வரம் தந்திருக்காவிட்டால், தசரதன் வரம் தந்திருக்காவிட்டால் வனவாசம் நடந்திருக்காது. வனத்துக்கு வாசமே இருந்திருக்காது. காலனிக்கு ஒரு கௌரவம் கிடைத்திருக்காது. அண்ணன் தம்பி உறவு பலப்பட்டிருக்காது. ராவணன் வில்லன் அல்லன் என்று புரிந்திருக்கும். தசரதன் வரம் தந்திருக்காவிட்டால் ராவணன் வில்லன் அல்லன் என்று தெரிந்திருக்கும். 4வரும் திசைக்கு ஒருவராய் நாடாள்வார்கள். 4வரும் திசைக்கு ஒருவராய் நாடாள்வார்கள். குகனின் தேன் கெட்டு போயிருக்கும். அம்பும் வில்லும் அருங்காட்சியகத்தில் இருந்திருக்கும். அம்பும் வில்லும் அருங்காட்சியகத்தில் இருந்திருக்கும். தசரதன் ரஞ்சிதமே ரஞ்சிதமே மனச கெடுக்கும் மந்திரமே என்று பாடிக்கொண்டிருந்திருப்பார். கைகேயி குடும்ப நல நீதிமன்றத்தில் குடியாய் கிடப்பாள். வாலி வதம் நிகழ்ந்திருக்காவிட்டால், வாலி வதம் நிகழ்ந்திருக்காவிட்டால் சுக்ரீவனிடம் சுற்றம் சூழ வாழ்ந்திருப்பார். தாரை தாரையாய் தாரை கண்ணீர் வடித்திருக்க வேண்டியதில்லை. அங்கதனை படிக்க வைத்து ஐடி கம்பெனிக்கு வேலைக்கு அனுப்பியிருப்பார். பாடலாசிரியர் வாலி ஸ்ரீரங்கம் ரங்கராஜனாகவே இருந்திருப்பார். வாலி வதம் நிகழ்ந்திருக்காவிட்டால் இதெல்லாம் நடந்திருக்கும். பாடலாசிரியர் வாலி ஸ்ரீரங்கம் ரங்கராஜனாகவே இருந்திருப்பார். ராமபிரான் தன் மீதுள்ள மிகச்சிறு கரும்புள்ளியும் இல்லாமல் பெரும்புள்ளியாகவே இருந்திருப்பார். 3வது தலைப்பு, வீடனன் அடைக்கலம் நடந்திருக்காவிட்டால். அநியாயத்துக்கு களம் இறங்குவதை விட உறங்குவதே மேலென்று கும்பகர்ணனோடு குடியேறி இருப்பான். அல்லது வீடனன் புரட்சி படை ஒன்றை உருவாக்கி இம்சை அரசனுக்கு இடையூறு செய்திருப்பான். அல்லது விக்கி எனும் புனைப்பெயரில் விபீடனன், அவருக்கு பல பேர் உண்டு, அல்லது விக்கி எனும் புனைப்பெயரில் கதை கவிதை புதினம் என்று படித்து கொண்டிருப்பார். அரசனும் நாட்டின் உயரிய விருதொன்றை விக்கிக்கு வழங்கி நண்பனாக்கி கொண்டிருப்பார். இதெல்லாம் நடந்திருக்கும். அடுத்து இவையெல்லாம் எப்படி நடந்திருக்கும் என்பதை உங்களுக்கு சொல்ல மகாசுந்தர் இதோ வருகிறார். காவியத்தில் இவையெல்லாம் நடந்திருக்காவிட்டால், தசரதன் வரம் தந்திருக்காவிட்டால் கூனியின் நெஞ்சகம் துடித்திருக்கும். ராமனுக்கு பட்டாபிஷேகம் என்று தெரிந்தவுடன் கூனியின் நெஞ்சகம் துடித்திருக்கும். கொடுமன வஞ்சகம் விரிந்திருக்கும். வானளவு சதிவேளை சூழ்ந்திருக்கும். வன்முறைகள் கூட நடந்திருக்கும். கானகம் தசரதன் சென்றிருப்பான்.
கானகம் தசரதன் சென்றிருப்பான், காட்சிகள் ஆட்சிகள் கவிழ்ந்திருக்கும். ஞானி கைகேயி தாழ்ந்திருப்பாள், ஆணவம் சற்றே சேர்ந்திருக்கும். தசரதன் தன்னிலை இழந்திருப்பான், தர்ம யுத்தமே செய்திருப்பான். தசரதன் தன்னிலை இழந்திருப்பான், தர்ம யுத்தமே செய்திருப்பான். பரதனின் தூய்மை பாரினிலே பகலினில் நிலவென போயிருக்கும். பரதனின் தூய்மை பாரினிலே பகலினில் நிலவென போயிருக்கும். பொதுக்குழு கூட்டங்கள் நடந்திருக்கும். பொதுக்குழு கூட்டங்கள் நடந்திருக்கும். புது புது செய்திகள் வந்திருக்கும். அடிக்கடி ஃப்ளாஷ் நியூஸ் போட்டிருப்பார். அடிக்கடி ஃப்ளாஷ் நியூஸ் போட்டிருப்பார். நமக்கு அரசியல் காண்டம் விரிந்திருக்கும். அரசியல் காண்டம் கொஞ்சம் விரிந்திருக்கும். வாலி வதம் நிகழ்ந்திருக்காவிட்டால், சர்ப்பத்தில் சயனித்திருந்த பரந்தாமன் கோசலையின் கர்ப்பத்தில் பிறந்ததே மனிதம் உயர்த்த. தவறு செய்தல் மனித இயல்பு. ஆண்டவனே ஆனாலும் அவதாரம் எடுக்கையில் தவறு செய்வான் என்பதே அவதார ரகசியம். வாலிவதம் நிகழ்ந்திருக்காவிட்டால் ராமன் ஆண்டவனாகவே இருந்திருப்பான். வாலி சாதாரண குரங்காகவே இருந்திருப்பான். பழியை தான் ஏற்று புகழை வாலிக்கு தந்தவன் ராகவன். குரங்கு வாலியை குற்றம் உணர்ந்தவனாய் கொற்றவனாய் மாற்றியது ராமனின் பானம். அதுவே வாலிக்கு தந்தது ஞானம். குற்றம் குறைகள் நிறைந்திருக்கும், கூட்டணி கட்சிகள் மாறியிருக்கும். வாலி வெற்றரசை மட்டுமே ஆண்டிருப்பான், வீடு பெற்றை இழந்திருப்பான். வழக்காடு மன்றங்கள் குறைந்திருக்கும். பாலசீனிவாசனியாக்கு தெரியும், வாலி இல்லாட்டி வழக்காடு மன்றமே கிடையாது. வழக்காடு மன்றங்கள் குறைந்திருக்கும். வாலிவதம் சரியா தலைப்பே இருந்திருக்காது, கொஞ்சம் குறைந்திருக்கும். வழக்காடு மன்றங்கள் குறைந்திருக்கும், பேச்சாளர்களின் வாழ்வாதாரமும் கொஞ்சம் குறைந்திருக்கும். வாலிவதம் சரியா தலைப்பே இருந்திருக்காது. வீடனன் அடைக்கலம் நடந்திருக்காவிட்டால், வீடனன் அடைக்கலம் நிகழ்ந்திருக்காவிட்டால் அரக்கர் இனமே அழிந்திருக்கும். ஆட்சி யாருக்கோ போயிருக்கும். இரக்கமில்லா யுத்தம் நிகழ்ந்திருக்கும். யுத்தம் இன்னும் பல்லாண்டு நீண்டிருக்கும். உறக்கத்தில் கம்பன் வீழ்ந்திருப்பான். உறக்கத்தில் கும்பன் வீழ்ந்திருப்பான். உறக்கத்தில் கும்பன் வீழ்ந்திருப்பான். உண்மையை வன்மையாய் உரைத்திருப்பான். ராமாயணமும் நீண்டிருக்கும். ராமாயணம் பாற்று வந்திருக்கும். ராமாயணம் பாற்று வந்திருக்கும். வீடனன் மையத்தில் இருந்திருப்பான். வீடனன் மையத்தில் இருந்திருப்பான். மையத்தில் மையத்தில் வேதனைப்பட்டேன் வந்திருப்பான். நன்றி. தொடர்ந்து தஞ்சை இனியன் அவர்கள். தசரதன் வரம் தந்திராவிட்டால், தசரதன் வரம் தந்திராவிட்டால் மகுடம் வென்றிருக்கும். தசரதன் வரம் தந்திராவிட்டால் மகுடம் வென்றிருக்கும். வரம் தந்ததனால் மானுடம் வென்றது. வரம் தந்ததனால் மானுடம் வென்றது. ஒரு பெண்ணின் வாய், ஒரு பெண்ணின் காது. ஒரு பெண்ணின் வாய், ஒரு பெண்ணின் காது. இந்த வாய் காது வாய்க்க வேண்டிய பலவற்றை வாய்க்காது செய்துவிட்டது. இந்த வாய் காது வாய்க்க வேண்டிய பலவற்றை வாய்க்காது செய்துவிட்டது. ஆட்சி வாய்க்காது போனான் ராமன். ஆயுள் வாய்க்காது போனான் தசரதன். ஆசைகள் வாய்க்காது போனாள் சீதை. அமைதி வாய்க்காது போனான் பரதன். காரணம் இந்த வாய்க்காது. காரணம் இந்த வாய்க்காது. ஒருவேளை தசரதன் வரம் தந்திராவிட்டால், ஒருவேளை தசரதன் வரம் தந்திராவிட்டால் வாய்க்காது கொண்ட இந்த பெண்களின் ஆசைகள் வாய்க்காது போக வைத்து வாகை சூடினானே ராமன். அவன் புகழை நம் வாய் பேசவும் கேட்கவும் காது கேட்கவும் முடியாமல் போயிருக்கும். வாலிவதம் நிகழ்ந்தராவிட்டால் பிறன்மனை நோக்குதலே பேராண்மையாகியிருக்கும். பிறன்மனை நோக்குதலே பேராண்மை ஆகியிருக்கும். மக்கள் தொகை கணக்கெடுப்பில் மனைவியர் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். மக்கள் தொகை கணக்கெடுப்பில் மனைவியர் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். வேலிக்கொடிகளை தாண்டும் விலங்குகளுக்கு தாலிக்கொடியின் தர்மம் தெரியாது. வேலிக்கொடியை தாண்டும் விலங்குகளுக்கு தாலிக்கொடியின் தர்மம் தெரியாது.
பல தாரம் விலங்குகளுக்கு பலகாரம், பல தாரம் விலங்குகளுக்கு பலகாரம். ஒருவனுக்கு ஒருத்தி என்பது ராமராஜ்யத்துக்கு பொருந்தும், அந்த உரோம ராஜ்யத்துக்கு பொருந்துமா? ஆனால் பிறரை தன் கூட பிறந்தவர்கள் என்று நினைத்ததனால் ஜெயித்தான் ராமன். ஆனால் பிறரை தன் கூட பிறந்தவர்கள் என்று நினைத்ததனால் ஜெயித்தான் ராமன். பிறரை தான் கூட பிறந்தவர்கள் என்று நினைத்ததனால் தோற்றான் வாலியும் ராவணனும். விபீடனன் அடைக்கலம் நடந்திருக்காவிட்டால், வீடனன் அடைக்கலம் நடந்திருக்காவிட்டால் அரக்கர் குலத்திலும் ஒரு அரிச்சந்திரன் உள்ளான் என்பதை உலகம் அறியாமல் போயிருக்கும். வாழ்மைதான் அறம் பிழைத்தோர்க்கு வாய்க்குமோ? வாழ்மைதான் அறம் பிழைத்தோர்க்கு வாய்க்குமோ என்று ராவணனை திருத்த நினைத்தான் விபீடனன். ஆனால் தவறி விடுபவனை திருத்தலாம், தவறாமல் விடுபவனை எப்படி திருத்துவது? தவறி விழுந்தவனை திருத்தலாம், தவறாமல் விடுபவனை எப்படி திருத்துவது? விபீடனனை ராமன் வளைக்காமல் போயிருந்தால், விபீடனனை ராமன் வளைக்காமல் போயிருந்தால் போரில் ராமன் இன்னும் பலமுறை வில்லை வளைக்க வேண்டியது இருந்திருக்கும். ராவணன் பெண் என்னும் பித்து போகாதவன், ராவணன் பெண் என்னும் பித்து போகாதவன். கும்பகர்ணன் அண்ணனோடு பாசம் அத்து போகாதவன். விபீடனன் மட்டும்தான் அண்ணனோடு ஒத்து போகாதவன். அதனால்தான் போரில் அவன் செத்து போகாதவன். அடுத்து ஆலங்குடி வெள்ளைச்சாமி அவர்கள். தயரதன் வரம் தந்திருக்காவிட்டால் 60,000 ஒருத்தியாகவே கைகேயி அவிந்திருப்பாள். அவளுக்கோ வில்லி என்ற பெயர் வந்திருக்காது. தயரதன் நன்னேரம் தன்னையூர் திறந்திருக்க மாட்டான். ராகவன் கானகம் சென்றிருக்க மாட்டான். குகன் ராமனின் சோதரனாக ஆகியிருக்க மாட்டான். சூர்ப்பனகையின் மூக்கு நிலைத்திருக்கும். வாலி வதம் நடந்திருக்காது. வீடனன் கூட்டணியில் இணைந்திருக்க மாட்டான். இலங்கை எரிந்திருக்காது. அயோத்தியிலேயே ராமன் வரலாறு முடிந்திருக்கும். ஈழவேந்தன் அயோக்கியனாக வரலாற்றில் பழி ஏற்றிருக்க மாட்டான். வாலிவதம் நடந்திருக்காவிட்டால், போர்க்குணம் நிறைந்த வாலியை பொறுமை நிறைந்த ராகவன் மறைந்திருந்து தாக்கியிருக்காவிட்டால், கரியவன் ராகவன் பண்பிலே ஒரு கரும்புள்ளி விழுந்திருக்காது. குரங்குகளின் தலைவன் வாலியின் மேல் நமக்கு பரிதாபமே எழுந்திருக்காது. சூரிய குலத்தவன் குணத்தில் ராமன் சந்திரனாய் தேய்ந்திருக்க மாட்டான். மனையாளை பிரிந்ததனால் மாண்பு பிழைத்தாயோ என குரங்கொன்று கடவுளை பார்த்து குமுறியிருக்காது. ராமன் மனம் பதறியிருக்காது. நிமிர்ந்தே நடந்தவனுக்கு தலை குனியும் நிலை நிகழ்ந்திருக்காது. வீடனன் அடைக்கலம் நிகழ்ந்திருக்காவிட்டால் கூட்டணி தர்மம் என்ற ஒன்று இப்போதும் இருந்திருக்காது. அவ்வளவுதான். நன்றி நன்றி. தொடர்ந்து ஐயா மூப்பா அவர்கள். தயரதன் வரம் தந்திராவிட்டால், தயரதன் வரம் தந்திராவிட்டால் புயபல ராவணன் தங்கையினாலே அயலான் மனைவியை நினைந்திருப்பானோ? புயபல ராவணன் தங்கையினாலே அயலான் மனைவியை நினைந்திருப்பானோ? புயற்கடல் சூழ்ந்த இலங்கையில் அனுமன் புகுந்து தீயால் சுட்டிருப்பானோ? புயற்கடல் சூழ்ந்த இலங்கையில் அனுமன் புகுந்து தீயால் சுட்டிருப்பானோ? நயமிகு பண்புடை ராமன் அறக்கரை வென்று முனிவர் தேவரை காக்க எந்த விதிவழி சென்றிருப்பானோ? வென்று முனிவர் தேவரை காக்க எந்த விதிவழி சென்றிருப்பானோ என்ற வினாவின் விடையை தேடி எல்லோர் மனமும் ஆயும் நாடி, என்ற வினாவின் விடையை தேடி எல்லோர் மனமும் ஆயும் நாடி வாலி வதமது நிகழ்ந்திராவிட்டால்
வேலி தாண்டி சுக்ரீவன் மனைவியை தாலி கட்டிய மனைவி போல் நடத்திய வாலி வதமது நிகழ்ந்திராவிட்டால் அநீதி நீதியால் அழிநிலை தன்னை பெற்றிருக்கும். அநீதி நீதியால் அழிநிலை பெற்றிருக்கும். அநியாயங்கள் ஆட்சியில் புகுந்திருக்கும். போலியால் உண்மை புதைந்திருக்கும். போக்கிரித்தனம் உலகில் நிறைந்திருக்கும். போலியால் உண்மை புதைந்திருக்கும். போக்கிரித்தனம் உலகில் நிறைந்திருக்கும். போக்சோ தேவையும் அன்றே மலர்ந்திருக்கும். போக்சோ தேவையும் அன்றே மலர்ந்திருக்கும். வீடனன் அடைக்கலம் நிகழ்ந்திராவிட்டால் வெற்றி ராமனை விலகியா போகும். வீடனன் அடைக்கலம் நிகழ்ந்திராவிட்டால் வெற்றி ராமனை விலகியா போகும். காலம் கடப்பினும் கைவசமாகும். காலம் கடப்பினும் கைவசமாகும். இலங்கை ஆட்சி யாரிடம் போகும் என்றதொரு நிலை அங்குருவாகும். இலங்கை ஆட்சி யாரிடம் போகும் என்றதொரு நிலை அங்குருவாகும். மோகம் கொண்டு முறைமையில் தவறிய இலங்கை வேந்தன் ராவணன் குலமே அற்றுப்போகிற அவலம் உண்டாகும். அறிவுரை சொல்லியும் அண்ணன் ராவணன் திருந்தா நிலையில் அவனுக்காக, அறிவுரை சொல்லியும் அண்ணன் ராவணன் திருந்தா நிலையில் அவனுக்காக பொருதிடில் வீடனன் புகழது சாயும். இப்போது அடுத்த சுற்றில் இவர்கள் சந்தித்தால் என்பதை 3 கவிஞர்கள் விட்டு விடுகிறோம். தஞ்சை இனியன் அவர்கள், ஐயா மூப்பா அவர்கள் மட்டும் அந்த சுற்றை தொடுகிறார்கள். வீடனன் கும்பகர்ணன், தசரதன் கைகேயி, வாலி சுக்ரீவன், இனியன் அவர்கள். விபீடனனை சந்தித்தால் கும்பகர்ணன் கேட்பான். விபீடனனை சந்தித்தால் கும்பகர்ணன் கேட்பான். அண்ணனுக்காக உயிர் கொடுத்த தம்பி நான். அண்ணனுக்காக உயிர் கொடுத்த தம்பி நான். எதிரிகளோடு சேர்ந்து அண்ணனின் உயிரெடுத்த தம்பினி. ஆனால் வரலாறு என்னை ஏசுகிறது, உன்னை ஏற்றுகிறதே ஏன்? ஆனால் வரலாறு என்னை ஏசுகிறது, உன்னை ஏற்றுகிறதே ஏன்? விபீடனன் சொல்வான், யார் பக்கம் நிற்பது நியாயம் என்று நீ யோசித்தாய்? யார் பக்கம் நிற்பது நியாயம் என்று நீ யோசித்தாய். ஆனால் நான் நியாயம் யார் பக்கம் நிற்கிறது என்று யோசித்தேன். ஆனால் நான் நியாயம் யார் பக்கம் நிற்கிறது என்று யோசித்தேன். தர்மம் தலை காக்கும். தர்மம் தலை காக்கும். ஆனால் அதர்மம் தலை எடுக்கும். அதர்மம் தலை எடுக்கும். அது 10 தலைகள் என்றாலும். தசரதன் கைகேயி. தா வரம் எனக் கேட்ட தாலி வரமே, தா வரம் எனக் கேட்ட தாலி வரமே என்று தசரன் ஆரம்பித்தான். என் தேரில் விரலையே அச்சாணியாய் விடுத்தவள் நீ. என் தேரில் விரலையே அச்சாணியாய் விடுத்தவள் நீ. அச்சாணியாய் இருந்த நீ சவப்பெட்டி ஆணியாய் ஆனது ஏன்? கைகேயி சொல்வாள், இப்போதெல்லாம் தலைவியை உருவாக்குபவர்கள் தோழிகள்தான். இப்போதெல்லாம் தலைவியை உருவாக்குபவர்கள் தோழிகள்தான். அவளை சிம்மாசனத்தில் வைப்பதும் சிறைச்சாலைக்குள் வைப்பதும் தோழியின் கைங்கரியம்தான். சோழிகளால் திசை மாறியது மகாபாரதம். சோழிகளால் திசை மாறியது மகாபாரதம். தோழியால் திசை மாறியது ராமாயணம். அயோத்தியா காண்டத்திலேயே யுத்த காண்டத்தை ஆரம்பித்தவள் கைகேயி. அயோத்தியா காண்டத்திலேயே யுத்த காண்டத்தை ஆரம்பித்தவள் கைகேயி. கைகேயிக்கும் சூழ்ச்சிக்கும் ஏணி வைத்தாலும் எட்டாது, ஆனால் கூனி வைத்தால் எட்டும். தாய்களுக்கும் சில தாரங்களுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? தாய்க்கும் சில தாரங்களுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? தாய் படைத்து ஆட்டுகிறாள், சில தாரங்கள் ஆட்டி படைக்கின்றன. என் கழுத்துக்கு மாலை சூட்டிவிட்டு
என் தலையிலிருந்து பூவை பறித்து விட்டாள் என் தோழி என்பாள் கைகேயி. வாலியும் சுக்ரீவனும் சந்தித்தால் வாலி கேட்பான், ஒருவன் இறந்து விட்டால் அவன் மறைந்து விட்டான் என்பார்கள், ஒருவன் இறந்து விட்டால் அவன் மறைந்து விட்டான் என்பார்கள். நான் இறந்தவனால் மறைந்தவன் அல்ல, மறைந்தவனால் இறந்தவன். வாலியை படுத்தாய் அறவேலியை படுத்தாய் என்றானே கம்பன், அவன் மறைந்து நின்று தாக்கிய மர்மம் என்ன? அவன் மறைந்து நின்று தாக்கிய மர்மம் என்ன? சிறியன சிந்தியாதானே வாலி. சுக்ரீவன் சொல்வான், சிறியன சிந்தியாதானே வாலி, உன் முன்னால் நின்றால் இரண்டு ஒன்றாகும், ஒன்று பாதியாகும். உன் முன்னால் நின்றால் இரண்டு ஒன்றாகும், ஒன்று பாதியாகும். ஒன்று பாதியானாலும் நீ வெல்வதுதான் நீதியாகும். சீதையை பிரிந்த போதே ராமன் பாதி உயிர் பிரிந்து போனான். சீதையை பிரிந்த போதே ராமன் பாதி உயிர் பிரிந்து போனான். பாதி உயிரோடு உன் பார்வையில் நின்றால் மீதி உயிரையும் நீ மோதி உயிர் பறிப்பாய் என்பதனால் மறைந்து நின்று உயிர் பறித்தான் மழைவண்ணத்து அண்ணல். பாதி பலம் பறிக்கும் வரம் இருந்தும் தம்பியின் மனை பறித்தவன் நீ. பாதி பலம் பறிக்கும் வரம் இருந்தும் தம்பியின் மனை பறித்தாய் நீ. பாதி பலம் இழந்து நின்ற போதும் தம்பியை போன்றவனுக்காக போர் புரிந்தவன் ராமன். இதுவும் மறை நீதிதான், இதுவும் மறை நீதிதான். நீதி மறையாமல் இருக்க மறைந்து நீதி காத்தான் ராமன். நன்றி. ஐயா மூப்பா அவர்கள். கும்பகர்ணன் வீடனன் சந்தித்தால் கும்பகர்ணன் வீடனிடம் கூறினான், நன்றி கொன்றவன் கொலைங்கன் என்று சொல் நாட்டிய குரல் வழி நானே நடந்தேன். நன்றி கொன்றவன் கொலைங்கன் என்று சொல் நாட்டிய குரல் வழி நானோ நடந்தேன். நடுவு நிலைமை தவறுதல் தவறென சொன்ன குரல் வழி நீயும் நடந்தாய். நடுவு நிலைமை தவறுதல் தவறென சொன்ன குரல் வழி நீயும் நடந்தாய். நன்றி மறவா என் உயிர் கடந்தது, நன்றி மறவா என் உயிர் கடந்தது. நமது ஆட்சி உன்னால் தொடர்ந்தது, நமது ஆட்சி உன்னால் தொடர்ந்தது. நன்றி உடைமையா நடுவு நிலைமையா என்றே பட்டிமன்றம் நடத்தினால், நன்றி உடைமையால் நடுவு நிலையது நலிவுறும் என்றால் நல்லது அல்ல என்றே வள்ளுவன் தீர்ப்பை எழுதவே செய் நன்றி அறிதலை செப்பிய பின்னர் நடுவு நிலைமையை அடுத்தவன் வைத்தான். செய் நன்றி அறிதலை செப்பிய பின்னர் நடுவு நிலைமையை அடுத்தவன் வைத்தான் என்று சொல்லி வள்ளுவன் வழியில் நின்ற தம்பியை கும்பகர்ணனோ நெகிழ்ந்திடச் செய்யும் காட்சியை காணலாம். தயரதன் கைகேயி சந்தித்தாள். கைகேயியிடம் தயரதன், காகுத்தன் ராமனவன் காசினியில் பிறப்படுத்த அவதார நோக்கத்தை அடைவதற்கு வழிவகுத்த தவமகள் கைகேயி உனை தலை நிமிர்ந்து போற்றுகிறேன். காகுத்தன் ராமனவன் காசினியில் பிறப்படுத்த அவதார நோக்கத்தை அடைவதற்கு வழிவகுத்த தவமகள் கைகேயி உனை தலை நிமிர்ந்து போற்றுகிறேன். நாடகமயில் நீ என்று நம் கம்பன் சொன்னதிலே 1000 அர்த்தங்கள் அரங்கேறி நிற்குதம்மா, 1000 அர்த்தங்கள் அரங்கேறி நிற்குதம்மா. பாயிரமாய் ராமனுக்கு பாதையினை வகுத்த உனை தாயர் குல விளக்கென்று தமிழெடுத்து வாழ்த்துகிறேன், தாயர் குல விளக்கென்று தமிழெடுத்து வாழ்த்துகிறேன் எனச் சொல்லி தயரதன் இணை மயிலை புகழ்ந்திருப்பான், எனச் சொல்லி தயரதன் இணை மயிலை புகழ்ந்திருப்பான். வனக்கிளி கைகேயி அந்த வார்த்தைகளால் நெகிழ்ந்திருப்பாள். வாலி சுக்ரீவன் சந்தித்தாள். பிறன்மனை நோக்காத பேராண்மை அற்றதனால் திறன் வாய்ந்த உன் வலிமை திசை மாறி போனதையா. வாலியிடம் சுக்ரீவன், பிறன்மனை நோக்காத பேராண்மை அற்றதனால் திறன் வாய்ந்த உன் வலிமை திசை மாறி போனதையா. அறவழியில் நீ மட்டும் அன்று நடந்திருந்தால்
மரம் மிகுந்த உன் புகழோ மாண்புடனே நிமிர்ந்திருக்கும் என்றே சுக்ரீவன் இயம்பி இன்று நின்றிருப்பான். என் ஆட்சி உன்னாட்சி, என் ஆட்சி உன்னாட்சி, எவ்வாட்சி வந்தாலும் கிக்கிந்தை வானரத்தின் தன்னாட்சி தானன்றோ. என் ஆட்சி உன்னாட்சி, எவ்வாட்சி வந்தாலும் கிக்கிந்தை வானரத்தின் தன்னாட்சி தானன்றோ. பொன்னாட்சி மட்டுமல்ல, பொன் ஆட்சி மட்டுமல்ல ராமனது தம்பியனும் பொன் ஆட்சி மட்டுமல்ல ராமனது தம்பியனும் புகழாட்சி பெற்ற உனை பூரிப்பில் போற்றுகிறேன், புகழாட்சி பெற்ற உனை பூரிப்பில் போற்றுகிறேன் எனச் சொல்லி வாழியுமே இதயத்தால் மகிழ்ந்திருப்பான். நன்றி. நிறைவு சுற்றாக கடிதம், ராமனுக்கு அனுமன் அனுப்பி வைக்கிற கடிதத்தை ஆலங்குடி வெள்ளைச்சாமியிலிருந்து தொடங்குகிறோம். வணக்கம் பிரபு. உங்கள் ஆசையோடு பூமியிலிருந்து வரைகிறேன் ஒரு மடலை. இந்த கடிதம் எப்போது கிடைக்குமோ தெரியவில்லை. காரணம், தபால் அனுப்பும் முறை இங்கு தரைமட்டமாகி போயிருக்கிறது. இணையமே எல்லோரையும் ஆட்சி செய்கிறது. அதெல்லாம் இருக்கட்டும், நான் சற்று நலம், தங்களும் அன்னையின் நலமும் நலமாக இருப்பீர்கள் என நம்புகிறேன். நாம் பயணித்த இடமெல்லாம் மீண்டும் பயணித்தேன், கொஞ்சம் சிந்தித்தேன். பல சஞ்சீவி மலைகளை காணவில்லை. ஒரு மருந்து கம்பெனியே அவைகளை பதுக்கிவிட்டதாக பேசிக்கொள்கிறார்கள். நாம் போரிட்ட இலங்கையை இன்னும் அப்படியேதான் இருக்கிறது. பாவம், அந்த தீவு போராலேயே பொசுங்கி கிடக்கிறது. பணம் என்ற ஒன்றை கண்டுபிடித்திருக்கிறார்கள். அது படுத்தும் பாட்டில் பலர் நொந்திருக்கிறார்கள். புஷ்பக விமானத்தை விட வேகமாக செல்லும் கலம் ஒன்று கிரகம் விட்டு கிரகம் தாண்டி செல்கிறதாம். வாய்ப்பிருந்தால் மீண்டும் ஒரு முறை பூமிக்கு வாருங்கள், வசதி இருந்தால் வாழலாம். தேர்தலில் மட்டும் நின்று விடாதீர்கள், இன்று உங்கள் கொள்கையும் சரக்கும் செல்லாது. அன்புடன் நலமுடன் உங்கள் நலம் விரும்பி அனுமன். நன்றி, வணக்கம். ஐயா மூப்பா அவர்கள். நிறைவாக ராமனுக்கு அனுமன் எழுதும் மடல். அரியணை தாங்கும் ஆற்றல் என்றும் தொண்டன் தனக்கே உரியது என்ற, அரியணை தாங்கும் ஆற்றல் என்றும் தொண்டன் தனக்கே உரியது என்ற புரிதல் உலகிற்குணர்த்த எனக்கு வாய்ப்பு தந்த வள்ளலே வாழ்க, எனக்கு வாய்ப்பு தந்த வள்ளலே வாழ்க. பரிய விஸ்வரூபம் பலமுறை பாரில் எடுத்து நான் உனக்குதவும் பரிசை அளித்த பரம்பொருள் வாழ்க. பார்க்கடல் நீங்கிய ராம் ராம் வாழ்க, பார்க்கடல் நீங்கிய ராம் ராம் வாழ்க. மருத்து மலையால் மாள் உயிர் மீள மனம் உவந்த அதனை எடுத்து வருகிற, மருத்து மலையால் மாள் உயிர் மீள மனம் உவந்த அதனை எடுத்து வருகிற பொறுத்துரு சீர்மிகு பொன் எனும் வாய்ப்பினால் புண்ணியம் யான் பெற வைத்தோய் வாழ்க. கருத்துடன் தொடர்ந்து உன் பெயர் சொல்லி காலந்தோறும் நிலைத்து நான் வாழ விருப்புடம் நல்வரம் நல்கியோய் வாழ்க. வெற்றி திருமகள், வெற்றி திருமகள் மணாளா வாழ்க. பொருந்துர புல்லுக என்றனை அழைத்து, பொருந்துர புல்லுக என்றனை அழைத்து புவியை விகக்க வைத்தோய் வாழ்க. அருந்தவ அன்னை சீதா பிராட்டி அண்டன கழித்த அழகு முத்தாரம் பெருந்தவத்தால் நான் பெற்ற பேரோ. அருந்தவ அன்னை சீதா பிராட்டி அன்று எனக்கு அளித்த அழகு முத்தாரம் பெருந்தவத்தால் நான் பெற்றனர் பேரோ. பேர்மிகு ராம நாமத்தின் சீரோ, பேர்மிகு ராம நாமத்தின் சீரோ. திருவரம் பெற்ற காரைக்குடியில், திருவரம் பெற்ற காரைக்குடியில் திகழ்கிற கம்பன் கழகத்தின்று விருப்புடன் அமர்ந்து விழாவினை கண்டு, விருப்புடன் அமர்ந்து விழாவினை கண்டு வியந்த நிலையில் இம்மடல் தன்னை, வியந்த நிலையில் இம்மடல் தன்னை பொறுப்புடன் எழுதி நும் பொன்னடி சேர்த்தேன், பொறுப்புடன் எழுதி நும் பொன்னடி சேர்த்தேன். புலரும் ஆண்டுகள் தோறும் உண்புகள் சிறப்புடன் பேசும் சீர்மிகு கம்பன், புலரும் ஆண்டுகள் தோறும் உண்புகள் சிறப்புடன் பேசும் சீர்மிகு கம்பன்
கழகத்தாரையும் அவருடன் கலந்தவர் தம்மையும் உறுதுணையாகி உவப்புடன் காக்க வேண்டியே உன் அடி என் தலை ஏற்றேன். வேண்டியே உன் அடி என் தலை ஏற்றேன். இப்படிக்கு உண்மை தொண்டன் உங்கள் அனுமன். நன்றி, வணக்கம். ஐயா நன்றி ஐயா. தொடர்ந்து மகாசுந்தர் அவர்கள். ராமனுக்கு அனுமன் எழுதும் அன்பு மடல். தபால் சேவை இல்லை என்பதால் இமெயிலில் அனுப்புகிறேன். ஸ்ரீராமன்@gmail.com. தலைவா, உனக்கென் வணக்கம். இது ஒரு நேயர் விருப்பம். நீங்கள் நினைப்பது போல் காரைக்குடி நேயர்களின் விருப்பம் மட்டுமல்ல, ஆஞ்ச நேயர் விருப்பம். நலமா? என் தாய் சீதை நலமா? நீ இங்கு சுகமே, நான் அங்கு சுகமா? உன்னை கண்ட நாள் முதல் என் பெயரே எனக்கு மறந்து போனது. அடிமட்ட தொண்டனாகிய என்னை அரியணை தாங்க வைத்தாய். கடைக்கோடி ஊழியன் என்னை கருணையால் உயரச் செய்தாய். பக்திமான் எனும் அனுமான் நான், புத்திமான் அல்ல. பக்திமான் எனும் அனுமான் நான், புத்திமான் அல்லன். என்னை பொய்மானின் பின்னால் சென்ற பெண்மானை தேட வைத்தாய். உன் பெயரை உச்சரிக்கும் போதே எனக்குள் கச்சேரி நடக்கிறதே ராமா. உன் பெயரை உச்சரிக்கும் போதே என் மனதுக்குள் கச்சேரி நடக்கிறதே. உன் நாமம் சொல்லும் இடத்தில் உட்கார்ந்திருப்பேன். உண்மை, நான் தலைவனால் உயர்ந்த தொண்டன். அதனால்தான் வணங்க வருவோரையெல்லாம் வணங்கி நின்று வாழ்த்துகிறேன். நேயர் விருப்பம் சொல்லி நிறைவு செய்கிறேன். எனக்கு அமைச்சர் பதவி வேண்டாம், ஆளுநர் பதவியும் வேண்டாம், ஊராட்சி தலைவர் பதவி ஒன்றுமே வேண்டாம். என் விருப்பம் என்ன தெரியுமா? கம்பன் அடிசூடி ஐயா முயற்சியில் உலகமே வியக்கும் வண்ணம் உன் புகழ் பாடும் கோட்டம். காரைக்குடி மாநகரது தன்னில் கம்பருக்கு பெரிய கோட்டம். கோவிலூர் சாலை தன்னில் குன்றன நிற்கும் கோட்டம். பாரே வியக்கும் வண்ணம் பைந்தமிழ் கோட்டம் தன்னில் அடுத்த ஆண்டு உன் புகழ் பாட கேட்கும் பாக்கியம் போது ராமா. அடுத்த ஆண்டு கம்பன் கோட்டத்தில் சந்திப்போம். எப்போதும் கம்பன் கூட்டத்தில் சேர்ந்திருப்போம். நன்றி, வணக்கம். நிறைவாக தஞ்சை இனியன். அன்பு ராமனே, இது உன் தூதன் அனுப்புகிற தூதஞ்சல். இது உன் தூதன் அனுப்புகிற தூதஞ்சல். சீதையின் திருமுகம் கண்டதும் வரையும் திருமுகம். கண்டனன் கற்பினுக்கு அணியை கண்களால், தந்தனன் கணையாழியை அவன் கண்களுக்கு முன்னால். உடன் பறந்து வந்து உனை காணத்தான் நினைத்தேன். ஆனால் கணையாழி தந்த காட்சியை கம்பன் கவியாய் வடித்தான். கணையாழி தந்த காட்சியை கம்பன் கவியாய் வடித்தான். அவன் கவி நயத்தில் சொக்கிப்போனேன். அந்த உவமையை வியந்து வியந்து விக்கிப்போனேன். கணையாழி கண்ட சீதை குழந்தையை உயிர்த்த மலடிக்கு ஓமை கொண்டாளாம். குழந்தை பெற்ற மலடியைப் போல மகிழ்ந்தாளாம் சீதை. கம்பன் சொல்லும் உவமானம் அது கோடி ரூபாய் பெருமானம். அது தமிழுக்கு தந்த வெகுமானம். அதற்கு தலையையும் வைக்கலாம் அடமானம். உவமை நயம் என்ன தெரியுமா ராமா? மலடி பெற்ற பிள்ளை எதற்காக மகிழ்வாள்? மலடி பெற்ற பிள்ளை எதற்காக மகிழ்வாள்? வாரி அணைக்க பிள்ளை பிறந்தது என்றா, பிறர் வாயை அடைக்க பிள்ளை பிறந்ததே என்று. வாரி அணைக்க பிள்ளை பிறந்தது என்றா, பிறர் வாயை அடைக்க பிள்ளை பிறந்தது என்று. தோளில் சுமக்க ஒரு பிள்ளை பிறந்தது என்றா, தான் தோல்வியுறாதவள் என்பதை சொல்ல பிள்ளை பிறந்ததே என்று. சீதையும் மகிழ்ந்தாள். சீதையும் மலடி பெற்ற தாயாய் மகிழ்ந்தாள். தன்னை கரை சேர்க்க கணவன் வருவான் என்பதற்காக அல்ல. தன்னை கரை சேர்க்க கணவன் வருவான் என்பதற்காக அல்ல.
தன் கரையை போக்க கணவன் வருவான் என்பதற்காக. இன்னும் இருக்கிறது ராமா, இன்னும் இருக்கிறது ராமா, மற்றவை நேரில், இதோ புறப்பட்டு விட்டேன் காற்றுத் தேரில். என்னுடைய கடிதத்தோடு இந்த அரங்கம் நிறைவு பெறுகிறது. போற்றி புகழுதற்குரிய எம் தலைவன் எம் இறைவன் ராமபிரானின் திருப்பாதங்கள் வணங்கி தொடங்குகின்றேன். சொல்லின் செல்வன் நான் இன்று எழுத்துச் செல்வனாகி கடிதம் வரைகிறேன். அலைபேசியில் அழைத்து பார்த்தேன், தொடர்பு எல்லைக்கு அப்பால் இருப்பதாக அக்கருவி உரைத்தது. மின்னஞ்சல் அனுப்ப முயன்றேன், நல் இதயம் இருக்கும் தங்களிடத்தில் இணையம் இருக்குமா என்றெனக்கு தெரியவில்லை. தங்கள் மனைவியை அன்னை சீதாதேவியை தேடி அலைந்தோம் அன்று. அதாவது தங்கள் ஒய்ஃபை காணவில்லை என்று கவலைப்பட்டோம். இன்று வைஃபை இல்லையே என்று கவலைப்பட்டு கலங்கடிக்கிறார்கள். காலங்கள் மாறிப்போய்விட்டன கண்ணியத்துக்குரியவரே. குருகுல கல்வி இல்லை இப்போது, புத்தகங்களை சுமக்கிற கல்வி. எண்ணிலும் வலிமையாயிருக்கிறான் ஒரு எல்கேஜி மாணவன். எண்ணிலும் வலிமையாயிருக்கிறான் ஒரு எல்கேஜி மாணவன், மலைபோல் சுமக்கிறான். நோய்களின் பிடிக்குள் மனிதர்கள் தவிக்கிறார்கள். 10 சஞ்சீவி மலைகளை கொண்டு வந்தாலும் பத்தாது போல் இருக்கிறது. டோலோ 650 என்றொரு மாத்திரையாம், அதை தயாரித்தவரே இப்போது அகிலத்தில் பெருஞ்செல்வராம். சட்டங்கள் வந்துவிட்டன சத்தியவேந்தனே. கடத்தல் குற்றத்தில் ஈடுபடும் குற்றவாளிகளை அப்பீலுக்கு போக முடியாதபடி ஆயுள் தண்டனை வழங்கி விடுகிறார்கள். வண்ணத் திரையில் வருவோரெல்லாம் பலம் நிறைந்தவராய் பயமுறுத்துகிறார்கள் பகவானே. வண்ணத் திரையில் வருவோரெல்லாம் பலம் நிறைந்தவராய் பயமுறுத்துகிறார்கள் பகவானே. நரம்பை போல் இருக்கும் ஒருவர் 40 பேரை துவம்சம் செய்ததை நானே பார்த்து பதறிப்போனேன். நரம்பை போல் இருக்கும் ஒருவர் 40 பேரை துவம்சம் செய்ததை நானே பார்த்து பதறிப்போனேன். ஆனாலும் அகம் மகிழும் முகம் மலரும் செய்தி என்னவெனில், திரும்பும் திசையெல்லாம் தீந்தமிழ் ஒலிக்கிறது. தமிழ் திரு நாடு தன்னை பெற்ற தாய் என்று கும்பிடுகிறார்கள். காவிய நாயகன் தங்களை கழகம் தொடங்கி கௌரவிக்கிறார்கள். ஆண்டுதோறும் அருந்தமிழ் சுடர்களேற்றி ஆனந்தமாய் கொண்டாடுகிறார்கள். உம்மை நினைக்கும் போதெல்லாம் எளியோன் என்னையும் இணைக்கிறார்கள், நினைக்கிறார்கள். என்னையும் தெய்வமாக்கிய என் தெய்வமே, கம்பன் அடிசூடி விருப்பத்தின் வேண்டுகோளை ஏற்று, கம்பன் அடிசூடி விருப்பத்தின் வேண்டுகோளை ஏற்று சிவாலயம் மோகம் நம் காவியத்தை மீண்டும் புதுப்பிப்பதாய் உத்தரவிட்டிருக்கிறார். அந்த உத்தரவாதத்தில் நம்முடைய காவியம் புதிய பதிப்பாய் வர இருக்கிறது. அதை படித்து மகிழும் வரை விடைபெறுகிறோம் ஆசானே. விருந்து படைத்த கவிஞர்களுக்கும் இருந்து கேட்ட தங்களுக்கும் எங்கள் நன்றியினை வணக்கத்தை தெரிவிக்கிறோம். வணக்கம்.